அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்ற பொது அறக்கட்டளை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது. வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களையும் ஆசிரிய பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய பாண்டியராஜன் வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். பரவாயில்ல, ஜாயின் பண்ண மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்க ஐயா. ஐயா ஒரே நிமிடம். தாராளமாங்க எடுத்துங்க. இன்னும் சேரலையே நிறைய பேர். இல்ல, நாம சரியான நேரத்துக்கு தொடங்கிடுவோம். வரட்டும், இணை. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. வணக்கம் 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 கீதா மேடம். வாழ்த்துக்கள் ஐயா, நல்லா பண்ணுங்க ஐயா. நன்றி நன்றி. மீண்டும் சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்கின்றேன், வரவேற்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 178வது நிகழ்வு சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய பொது அறக்கட்டளை நிகழ்வு. இந்த 178வது நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வணங்கி இன்றைக்கு 178வது திருக்குறளை பார்க்க போகிறோம். அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃகாமை வேண்டும் பிறன்கை பொருள். அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃகாமை வேண்டும் பிறன்கை பொருள் என்று அழகாக இந்த திருக்குறளை நமக்கு தந்திருக்கிறார். இதற்கு விளக்கமாக ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறருடைய கைப்பொருளை விரும்பாது இருத்தல் ஆகும். ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராது இருக்கக்கூடிய வழி எது என்றால் வேற எந்த வழியும் தேவையில்லை, ஆனா அவன் பிறருடைய கைப்பொருளை விரும்பாது இருத்தல் வேண்டும் என்பதுதான் மிக அற்புதமான திருக்குறளாக இருக்கிறது. அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள் என்று அழகாக குறிப்பிடுகிறார். இப்படி அழகான சிந்தனையோடு இன்றைக்கு சிலப்பதிகாரத்தில் நாம் 26வது காதையை பார்க்க போகிறோம். இந்த 26வது காதை 26வது நாளாக சிலப்பதிகாரத்தில் தொடர்கிறது. இந்த 26வது காதை எதுவெனில் கால்கோட் காதை. அந்த கால்கோட் காதையை கட்டுரையாக நமக்கு வழங்க இருப்பவர் பேராசிரியர் முனைவர் தா. அருள் பத்மராசன், தமிழ்துறை, உ.நா. அரசு கல்லூரி, பொன்னேரி. சென்னைக்கு அருகில்தான் பொன்னேரி. ஒரு காலத்தில் சென்னையாக இருந்தது, இப்போது திருவள்ளுவர் மாவட்டமாக தொடங்கிவிட்டது. ஐயா சரிதானே? அது இல்லைங்க, திருவள்ளூர் மாவட்டம் தான். சென்னை இல்ல, இப்போதைக்கு சென்னை இல்ல. இப்ப சென்னை இல்ல, முந்தையும் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப அந்த இது வேணாம். அதனால இந்த பொன்னேரி கல்லூரியில் சீரும் சிறப்புமாக பணியாற்றி வருகின்ற
ஐயா முனைவர் த. அருள் பத்மராசன் ஐயா அவர்களை அனைவருடைய சார்பிலும் வருக வருக என வணங்கி வரவேற்கின்றேன். வாருங்கள் ஐயா. இந்த நிகழ்வை ஐயாவிடம் ஒப்புவித்து இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே நன்னூல் வழியா நல்லா அறிமுகமானவங்க. என்னை பத்தி ரமேஷ் ஐயா அப்போ சொன்னார். ஒரு 4 இது பார்த்தோம். அதனால மீண்டுமாக நான் ஐயாவையோ ஐயா என்னையோ என்ன நம்ம நிறைய நாட்கள் ஒன்றாக பயணித்ததால் மறுபடியும் நம்ம அறிமுகங்களை தவிர்த்து கொண்டு நேரா இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட காதைக்கு வந்துடலாம். நான் கொஞ்சம் இலக்கண ஈடுபாடு உடையவன் என்பதால இந்த கால்கோள் காதையை ஒரு இலக்கண நோக்குல பார்க்கலாம். அப்படி கால்கோள் கதையினுடைய கதையை சொல்லிடுறேன். அதை பார்க்குற பார்வை ஒரு இலக்கண பார்வையா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறுத்தி சிலது சொல்றேன், சிலது ரொம்ப வேகமாகவும் போயிடும். எப்பவுமே ஒரு பதிவை அப்படியே தொடங்கிட முடியாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அப்படி 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 அதுக்கு மேலதான் பில்டு பண்ண முடியும். ஒரு கட்டடம் உருவாகும்னா எப்படி அடுக்குகள் இருக்குதோ அந்த மாதிரி கண்ணகியினுடைய கதையே அப்படி அடுக்காக தான் நம்ம நினைக்கிறோம். இப்ப உதாரணமா சங்க இலக்கியத்துல, நற்றிணையில, புறநானூர்ல இங்க எல்லாமே கண்ணகி கதை இருக்கு. கபிலர், பரணர், அரிசில் கிழார், பெருங்குன்றர் கிழார் என்ற 4 புலவர்கள் இப்படி கண்ணகி இளமையாக இருக்கிறாள், அப்படி வருத்தப்பட்டு நிற்கிறாள் என்று சொன்ன போது அவன் மனம் திருந்தியதாக நமக்கு ஒரு பாடல் இருக்கிறது. ஒரு முளை திருகியவள் என்று ஒரு பாடல் இருக்கிறது நற்றிணையில. இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் அப்படி தொன்பமாக இருந்த கண்ணகி கதை பின்னாடி அப்படியே டெவலப் ஆகி அதுக்கு ஒரு 3 விதமான அடுக்குமுறைகள், இயல் இசைத்த இது மாதிரி 3 வேந்தர்களை இணைத்து இப்படி அதனுடைய உருமாற்றம். அந்த கதையை எப்படி சொல்லணும்னா உருமாற்றம். அதனாலதான் தெளிவா இவரு வஞ்சி காண்டத்துல கண்ணகிய தெய்வமாக்க போறோம் அப்படிங்கிறத அவர் எங்கேயே நம்மளுக்கு சொல்லிடுறாருன்னா, அந்த அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே மாதரார் தொழுதேத்து அப்படிங்கிறார். அப்ப பெண்கள் வணங்கக்கூடிய அளவுக்கு கற்பில் சிறந்தவள் அவள் தெய்வமாக போறா. அதை கொண்டாந்து அங்க அசரீரி அவளே சொன்னதான் பிடிக்கிறார். அப்போ மிகப்பெரிய கட்டமைப்பு என்னன்னா, ஒரு பத்தினி தெய்வத்துக்கு கோயில் கட்டணும். அதான் கோயில் பிரதிஷ்டை தான் இந்த கால்கோள்ல இருக்கிற மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அப்போ அந்த கோயில் கட்டணும் அப்படிங்கிறதையும் அவள் தெய்வத்தன்மை உடையவள் என்பதை வலியுறுத்துவதற்காகவும் இந்த 3 வித அமைப்புகளை செய்கிறார். இப்போ சில விஷயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கினா இதுக்குள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்பர் 1, இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனுக்கு தம்பி இல்லை. ஏன்னா சேரன் செங்குட்டுவனுக்கு ஒரு 8 தலைமுறைக்கு பின்னாடி வந்தவர் இளங்கோவடிகள். இது நிறைய ஆய்வுல நமக்கு சொல்லிட்டாங்க. அதனால அவருடைய நேரடி தம்பின்னோ அவர் கதையை கேட்டாருன்னோ அப்படி அவர் மரபே வணிக மரபாக இது ரொம்ப ஒருவேளை அந்த ஆய்வு நூல்களா இல்லைன்னா கூட நம்மளுக்கு எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் இருக்கிறார் இல்லைங்களா, அவரு இன்னும் விளக்கமா இதை நம்ம பாடநூல் திட்டத்திலே சேரன் செங்குட்டுக்கு தம்பின்னு போடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். சரி, இப்போ அது இருக்கட்டும். ஏன்னா இந்த சொல்லாடல்களுக்கு சொல்றேன், நிறைய சொற்கள் தொல்காப்பியத்தில் இருக்கிற இலக்கண பயில்வை தாண்டி இங்க அன்பிகிதி எல்லாம் இருக்கும். அதெல்லாமே அது பிற்காலத்துக்குரியது என்பதை இலக்கணத்தினுடைய மொழி அமைப்பு நமக்கு காட்டுது. அதை நம்ம பின்னாடி அதனாலதான் நான் சொன்னேன் அந்த இலக்கணத்தோட ஒற்றி பார்க்கலாம் அப்படின்னு. இப்ப கல்கோள், அதுதான் கால்கோள். கல்லை கொண்டு வராங்க, கல்லை கொள்ளுதல். இப்ப இதுலயே நம்ம சில ஆய்வாளர்கள் மூலியமா கேள்விப்பட்டதை உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் இந்த கல்லை இமயமலையின் உச்சியில எடுக்கல, இது ஒரு மித். இத தமிழ்ச்செல்வன் சார் தான் சொல்றார். காரணம் என்னன்னா, அவரு போஸ்டிங் போட்டுக்கிறாங்க இராணுவத்தில் இருக்கும்போது. சரி, இமயமலை உச்சிக்கு போறோமே அந்த பகுதிகளில் தானே இந்த கல்லுன்றாங்க, அது எங்கதான் நம்ம தமிழ் வேந்தர்கள் எடுத்திருப்பாங்க
அவரு சேரன் செங்குட்டுவன் எங்க போனாருன்னு போய் பார்த்தா அங்க கால் வச்சா அது கல் உடையுதான், மறுபடியும் இன்னொன்னா உடையுதான். அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டாரா இந்த மாதிரி இது, ஐயோ ஒரு குழைகள் வேணா கூட நாங்க கீழே போய் தான் வாங்குவோம், இங்கே அந்த கல் இருக்காது அப்படின்னாங்க. ஆக கூடி அப்படி உச்சியில அவர் எடுத்தார், அதை கொண்டாந்தார் அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்வா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அங்க நேரடியாக சென்றவர்கள் சொன்ன பதிவு. அப்போ கல்லை கொள்ளுவதுதான் நோக்கம். அதுதான் இப்ப பாருங்க, இப்ப தொல்காப்பியத்துக்கு வரேன். தொல்காப்பியத்துல 1006வது நூற்பா யாராவது சாரி அது அதுல 19வது அடி இந்த வெற்றி திண்ணை பத்தி சொல்றதுல காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகள் இப்படி 4 லைனா இருக்கும். இப்ப காட்சி கதையை நேற்று பார்த்துட்டீங்க, கால்கோள் நம்ம பார்த்துக்கிறோம், நீர்ப்படை நாளைக்கு பார்க்க போறோம், நடுகள் அடுத்த நாள், அப்புறம் வரந்தருக்கு வார்த்தை கதைன்னு அது முடியுது. ஆனா தொல்காப்பியத்தில் இருக்கிற இந்த 4 அப்படியே சொல்லை அப்படியே காதைகளை அமைச்சுக்கிறார். அப்போ புறத்திணை கூறுகளோடு ஒட்டி புறத்துணை கூறுகளை நல்லா வடிவமைத்து அதனுடைய உள்ளாக்கத்தை இங்கதான் பண்ணிக்கிறார். அதுக்கு முன்னாடி புறத்திணையை தேடினா ரொம்ப இருக்காது. இந்திர விழா எடுத்த காதையில சும்மா ஒரு இடத்துல அந்த கால்கோள் பத்தி வரும். ஆனா இங்க அவர் புறப்புற எல்லாமே இருக்குது. அந்த வஞ்சினம் அது புறத்திணை, வஞ்சின காஞ்சி, நம்மளுக்கு அந்த ஒருத்தர் வஞ்சினம் சொல்லுவார். அப்போ நிறைய வஞ்சினங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஒருத்தன் அப்படியே என்னுடைய இதுவே இல்லாம போயிட்டோம், குடி பழி தூற்றிய கோலோனாகுகன்னெல்லாம் வஞ்சினம் சொல்றான். அந்த வஞ்சினத்தை முடிக்கிறான். தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவன் பேர். அப்ப இங்க இவர் வஞ்சினம் சொல்றார். எதுக்கு? வடநாட்டு வேந்தர்கள் தமிழ்நாட்டு வேந்தர்களை அந்த மூவரையும் சேர்த்தேதான் சொல்றார். இழிவுபடுத்தினார்கள். தமிழ் வேந்தர்களுடைய பெருமையை புலப்படுத்துவதற்காக இவர் நினைச்சிருந்தா அது யாருப்பா, அவனை கொஞ்சம் இது பண்ணி இங்க வர சொல்லுங்கன்னு அங்க இருக்கிற வடவேந்தர்கள்கிட்ட சொல்லியிருந்தா அங்க இருக்கிற அமைப்புகள் கூட போய் அவனை பிடித்து அவனை சிறை செய்துன்னு வந்துடும். ஆனா நோக்கம் அது இல்லை. இந்த அம்மாவுக்கு ஒரு தெய்வ சிலை அமைக்க வேண்டும், அதற்கு கல் வேண்டும் என்று நினைக்கிறார். அதான் முக்கியம். அதை நேரடியாவே நானே களத்துல இறங்குறேன்ட்டு நேரடியாக சென்று அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு வரார். அப்போ ஆட்களை வச்சு பண்ண வேண்டிய வேலையை அவர் செய்யல. அந்த வஞ்சினம் சொல்றார். அந்த வஞ்சினம் வெற்றியில வரக்கூடிய இது நெடுமொழி தன்னோடு புணர்தல் அப்படின்னு வெற்றியில சொல்ற ஒரு கூற்று இருக்குது. அந்த கூற்று தான் அவன் சொல்லுகிற வஞ்சினம். இப்போ இதெல்லாம் ஒரு நம்ம ஏற்கனவே வஞ்சி சொல்லிட்டு இப்ப வெற்றி அது மாதிரி ஒவ்வொன்றா பறிச்சு உடனே ஆசான் அவருக்கு அறிவுரை சொல்றாரு, அமைதி சொல்றாரு. ஐயா நம்மள சொல்லல, நீங்க அதனால பதட்டப்படாதீங்க, நீங்க சினம் தண்ணீங்க அப்படின்லாம் சொல்றாரு. அது 3 பேர்ல உங்களையா பர்டிகுலரா சொன்னார் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனாலும் இவர் இல்ல நம்ம புறப்படலான்னு சொன்ன உடனே நாட்டார்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க. 50 குழு என் பேராயும் அது போனா அந்த நிமித்துகன் அந்த கணிப்பான் இல்ல, அந்த கணிப்பு அந்த எல்லாம் நடக்குது. வீரர்கள் புறப்படுறாங்க. வீரர்களுக்கு ஒரு விருந்திடுறான். அந்த விருந்திடுவது பெருஞ்சோற்று நிலை. அந்த பெருஞ்சோற்று நிலைன்றது நம்மளுக்கு வஞ்சியில இருக்கிறது, திணையில இருக்கிற ஒரு துறை, அது வஞ்சித்துறையில இருக்குது. அது பெருஞ்சோற்று நிலை. அப்போ எல்லா வீரர்களும் அந்த இன்னும் அதை அழகா சொல்ற மாதிரி பூவா வஞ்சி பூத்த வஞ்சின்றார். பூவா வஞ்சின்றது நகரை குறிக்கும், பூத்த வஞ்சின்றது அவங்க சூடிக்கிற பூவை குறிக்கும். ஒரே லைன்ல 2 அழகான சொல்லை கையாள்றார் இளங்கோ. அப்போ கடவுளை தொழுது படை புறப்படுது. கடவுள் சிவனையும் தொழுகிறார், திருவனந்தபுரத்தில் இருக்கிற திருமாலையும் தொழுகிறார் என்று சொல்லுகிறார். இவர் சமய பொதுமையாளர்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. அதனால இருவரையும் தொழுது புலவர், பூத்தர், குடகர், ஓவர் மற்றும் நிறைய பேர் வாழ்த்த இந்த போர் படை தலைவர்கள், போர்படை எல்லாம் அந்த குரூப் அப்படியே புறப்பட்டு சண்டை நடக்குது. இப்ப இங்க எதிர சண்டை நடக்கிறது நம்ம புறத்திணை தான். சண்டையில அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த போர் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அருமையா தன்னுடைய சொல்லாடல்ல அவரு சொல்ற. அப்படியே அந்த பேய்கள் ஆடுற கூத்து, அதுங்க அந்த மாலை போட்டுக்கிறது, ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அந்த போர் நிலைகள், அந்த எப்படியெல்லாம் அந்த போர் நடக்கும் நம்ம தான்
கலிங்கத்து பரணி ஒரு நாள் இதுலயே அவங்க தன்னுக்கு நிறைவாகி விட்டதாக அந்த ரத்தத்தை குடிக்கிறதாகவும் இதுவாகவும் அதே மாதிரி அது முடிச்சிட்ட உடனே குறவை இதுலயும் அதே மாதிரி முன் தேர் குறவை பின் தேர் குறவை எல்லாம் வரும். இதுவும் நம்ம திணை சார்ந்த விஷயம்தான். இப்போ இந்த கைதுக்கு அப்புறம் வெற்றி கூத்து நடக்குது. இந்த வெற்றி கூத்து தான் அவர் ஜெயிச்சாருன்றதுக்கும், ஜெயிச்ச உடனே கனக விசையர் அவர் கையகப்படுத்தினார், அவங்க அந்த கல்லை எடுத்து அவர்கள் தலை மீது வைத்து தமிழகத்துக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது காலகாலமா நம்ம ஒரு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நிலை. ஆனா இது எங்க ஏன்ஷியன்ட் அந்த சங்கம் பீரியட்ல தோன்றுகின்ற ஒரு கதையை புகார்ல அமைத்து அங்க அப்படியே பெரிய ஒரு வணிக மேம்பாடு, அதான் 7 நிலை மாடத்துல இருந்தா அங்கிருந்து இன்னொரு சின்ன வீட்டுக்கு போனோம்னு ஆசைப்பட்டான். அதனால வந்த விளைவு பொருள் நஷ்டம். அந்த பொருள் நஷ்டத்தினால அரண்மனை நோக்கி செல்றது, அரண்மனை நோக்கி அந்த அரசனுடைய இயலாமை, ஒரே சிலம்பை நின்ற சிலம்பொன்று கையேந்தி முறையில் அரசன் தன் ஊரில் இருந்து வாழும் நிரடை பத்தினி பெண்டீர்கள் ஈதொன்று அப்படின்னு தன்னுடைய புலம்பலை சொல்றான். அவன் கல்வனை கோடல் கடுங்கோல் அன்றுன்னு சொல்றான். அப்போ கல்வன் இல்லை என்பதை நிரூபிக்கிறான். இப்போ அங்க ஒரு இது நடக்குது. சாதாரண ஒரு பெண் இங்க ஒரு புரட்சி பெண்ணா மாறுறா. அதே புரட்சி பெண் இங்க வந்தா தெய்வ பெண்ணா. எத்தனை மாற்றம் பாருங்க. ஒரு சாதாரண பெண்ணை, ஒரு குடும்ப இதுல ஒரு மாதிரி துயருற்ற பெண்ணை, தன் கணவன் வேறு ஒருத்தியோடு இருக்கிறான் என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கிற, அறவோர் கழித்தல் அந்தனர் ஓம்பனெல்லாம் இல்லை என்று வருந்துகிற ஒரு எளிய பெண்ணை கொண்டு வந்து இங்க ஒரு புரட்சி பெண்ணாக, எதிர்த்து கேட்கிற பெண்ணாக, ஒரு ஊரையே நேற்று கூட பேசணும்னு சொன்னாங்க, தீ யாரை எரிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஒரு ஊரையே நீதிக்காக நிலைநிறுத்திய ஒரு பெண் இங்கே வஞ்சியில அந்த மக்கள் குறவை கூத்தாடி அவர்கள் செங்குட்டவனுக்கு சொன்னதாகவும், செங்குட்டவன் இவர்களுக்கு ஒரு சிலை அமைக்கிறதாகவும், அதுக்காக அப்படி போருக்கு புறப்பட்டு போய் அங்க அவர்களை சிறை வைத்து கொண்டு வந்து அந்த கல்லை இங்கே இப்ப நாளைக்கு பேசுறவங்க அந்த அதை நீர் ஆட்டுறது, அந்த கல்லை பிரதிஷ்டை, அதான் தூய்மைப்பட்டது, அவ்வளவுதான். நீர் தூய்மைக்கான ஒரு அடையாளம். நீர் சமயங்கள்ல 2 வேலையும் செய்யும். இப்போ மண்ணுல பட்டுச்சுன்னு வச்சுங்க நீர், அப்ப அது அழுக்காயிடும். அந்த அழுக்கு போகிறதுக்கு மறுபடியும் ஒரு நீர் அது பயன்படுத்துறோம். அதனால நீர் 2 நீர்னு சொல்லுவாங்க. அதான் மழை நீர் வேற, இங்க தேங்கி இருக்கிற நீர் வேற அப்படின்னு 2 நிலைகளாக பிரிக்கிறது. இப்ப அது வேணாம், நாளைக்கு அதை புனித நீர்ல நீர்ப்படை செய்வாங்க. நடுகள், அதை போய் வீரர்களுக்கு இப்போ எப்படி நடுகிறார்களோ அந்த மாதிரி ஒரு கல் நடுகிற பழக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்து. இந்த 4ம் தொல்காப்பியத்தில் இடம்பெறுகிற காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள். இந்த விஷயத்த இன்னும் லேயரா கரெக்டா அழகா தாதைகளாக வைத்து அதுல 2வது நிலையில இன்னைக்கு வைக்கிறார். ஆக இந்த உருமாற்றம் நடக்கிற விஷயங்கள் இருக்குது பாருங்க. ஒரு சாதாரண பெண்ணை புரட்சி பெண்ணாக்கி கடைசியில தெய்வமாக்கி, அந்த தெய்வத்தினுடைய அநேக, இப்ப ஈழத்துல இருக்கு பகவதி வழிபாடு, கேரளத்துல இருக்கு. அப்போ எல்லாமே அந்த மித் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இதை அப்படியே அழகா நகர்த்தின்னு போறாங்க. இப்போ இளங்கோவடிகளுக்கு இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி பாருங்க, தொடக்க காலகட்டத்துல இந்த யாப்புல அகவற்பாக்களை அமைத்து, அப்புறம் இசைப்பாக்களை, அப்புறம் உரைப்பாக்கள், அப்ப 3 அந்த இப்படியும் ஒரு பெரிய இது லாபி பண்றார் தமிழ்ல. அதுக்கப்புறம் கருத்து ரீதியா எப்போ இருக்கிற ஒரு மித்தை அப்படியே இது அழகாக்கி அங்கிருந்து ஒரு கதையை நகர்த்தி இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி கூட இப்படி கிளை கதைகள், அந்த தேவந்தி இவங்கெல்லாம் அவங்களோட அட்டாச் ஆகுறாங்க. அதுல நடுவுல தமிழர் பண்பாடு என்ற நிலையில ஒரு விருந்தோம்பல் நடக்குது. அப்ப அவ எப்படி சமைக்கிறா அப்படின்னு இருக்குது, அங்க எப்படி அளவலாகிறாங்க, மற்ற பண்பாடுகள் எப்படி இருக்குது. இதுல போறச்சே ஒரு காடுகான் கதை, நாடுகான் கதைன்னு அந்த தெய்வ நிலைகள், அந்த தெய்வத்தை மற்றவர்கள் வழிபாடு. இதுலயும் 2 நம்ம சினிமாக்கள்லாம் இப்போ வடிவேல் கவுண்டமணி மாதிரி 2 ஜோக்கர்ஸ் அமைக்கிறார். அவங்க பேசினாங்கன்னா அதுக்கு கோச்சிக்கிறது, அதுக்கு இது கொடுக்கறது அப்படின்னு. நம்மளுக்கு இதுலயும் பாருங்க, அந்த கனவு அது தீக்கனவா வருது. பாண்டியன் அவங்களுக்கும் வருது, இவங்களுக்கும் வருது. அப்ப உளவியல் ரீதியாக
தங்களுக்கு ஏதோ நடக்க போகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு விஷயத்தையும் அப்ப எவ்வளவு டிராவலிங் கொடுக்குறாரு பாருங்க ஒரு காப்பியத்துக்கு. என்னன்னா இது அது இங்க வந்துட்டா பாரத போர், ராமாயண போர், அதெல்லாம் எப்படி மிகப்பெரிய போர்களோ அதே மாதிரி இந்த செங்குட்டுவன் போர் அமைக்கிறாங்க. அப்படியே திரை கொடுத்துட்டாங்க. அங்க போனா நீலகிரியில படை தங்குது, அங்கிருந்து டிராவல் ஆகுது, டிராவல் ஆகுறதுல இவ்வளவு பேர் பாக்குறாங்க, அங்க போய் அசம்பல் ஆகுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. இது எல்லாமே இந்த கால்கோள் காதையினுடைய ஒரு இன்னைக்கு நம்ம அதை தானே பேச போறோம். இப்ப தொடர்ச்சியா நானு இந்த சேரன் செங்குட்டுவன் விஷயமா அந்த இளங்கோவடிகளை நம்ம இப்படி அதனால அந்த கருத்தை சொன்னேன். இவர் எப்படி அந்த இந்த கதை ஏற்கனவே தொன்மமாக புராணிகமாக நம்ம கிட்ட இருக்கிறது, சங்க இலக்கியத்திலே தோன்றிய அந்த கதையை எப்படி அந்த ஒரே ஒரு கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டரை 3 விதமாக அந்த பூஸ்ட் பண்ணி அந்த லேயர் அமைத்து 3 காண்டங்கள் அமைத்து 3 காண்டங்கள்ல வஞ்சி காண்டத்தினுடைய மெயின் நோக்கமே என்ன தெரியுமா? அந்த அம்மாவை தெய்வமாக்கி காட்டியிருக்கு. அவ்வளவுதான். கண்ணகி என்பவள் ஒரு தெய்வம், அதனால அவள் கடைசியில் அசரீரி கூட சொல்றாள். அப்போ ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணாக உருவகித்து விட வேண்டும் என்று இளங்கோ ஆசைப்பட்டார். அதனுடைய கருத்தாக்கத்தை இங்க வைக்கிறார். இப்ப இதுக்கு நடுவுல தான் இவங்க மக்கள்லாம் இந்த வாழ்த்து, இந்த கூத்து பாருங்க. இந்த இது முழுக்கவே 3 விஷயமா அடைக்கலாம் பாருங்க. ஆடல், பாடல், வழிபாடு. அங்கேயும் இப்ப மாதவி டான்ஸ் மட்டும் என்ன 11 வகை ஆடல். அப்ப ஆடல், பாடல், அதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்கஷன்ஸும் அப்படிதான். அப்புறம் எல்லா அந்த ஆடல் பாடல் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே கடைசியில எங்கடா வந்து நிக்குதுன்னா வழிபாட்டுல வந்து நிக்குது. இப்போ இந்த வழிபாடே பாருங்க, நமக்கு ஒரு தெய்வ பக்தி இருக்கிறது, ஒருத்தரை ஃபாலோ பண்றது, அது பல்வேறு நிலைகள்ல இருக்குது. தமிழகத்துல 6 விதமான சமயங்கள் இருக்கிறது. அதுல வெளியிலிருந்து வந்த சமயமாக கிறிஸ்தவம், இஸ்லாம் எல்லாம் இருக்குது. ஆனா அப்போ காலகட்டத்தில் இருக்கிற சைவம், சமணம், வைணவம் இவைகளை தூக்கி பிடிக்கிற மாதிரி நடக்கிற இந்த வழிபாட்டு அம்சங்கள் இருக்குது. இந்த வழிபாட்டு அம்சங்கள்ல நம்மளுடைய பண்பாட்டு கூறுகள் இருக்கு. தமிழர்களுக்கு தனி பண்பாடு அடையாளங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம ஆரியனை போய் சேரன் செங்குட்டுவன் அரெஸ்ட் பண்ணதையோ, அவன் தலையில கல்ல கொண்டாந்ததையோ, கனக விசையர் அவமானப்பட்டார் என்று சொல்லுவதோ கூட நாம ஒரு பண்பாட்டு போராதான் சொல்றோம். தமிழனை இழிவுபடுத்திட்டியா நீ அப்படின்னா நான் உன்னை இழிவுபடுத்துவேன், அதுக்கு பதிலடி கொடுக்க என்ற ஒரு நமது பண்பாட்டில் நமக்குன்னு ஒரு வீரம் இருக்கு. அந்த இப்போ நம்ம இதுதான் நினைக்காதீங்க. இதே தான் இங்கிலீஷ்ல இருக்கிற காப்பியங்களுக்கும் இப்படி சொல்லுவாங்க. அது ஹீரோயிக் லேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த மாதிரிதான் அமையும். நம்மளது வந்து அப்படியே நரேட்டிவ் பேட்டர்ன், ஒரு கதையை அப்படியே சொல்ற மாதிரி அந்த நரேட்டிவ் பேட்டர்னை நம்ம வச்சுக்கணும். இந்த நரேட்டிவ் பேட்டர்ன் தான் இவரை இப்படி கொண்டு செல்ல வைக்கிறது. இப்ப பாருங்க, அந்த வீரர்களை சொல்லும் போது சூதர் ஏத்திய துயில் இடைநிலை என்று பாடான் அப்படிங்கிற பாடான் திணையை வைக்கிறார். பாடான் திணையுடைய கூறுகளை சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை ஒரு நான் புறத்திணையில ஆய்வு பண்ண போறேன்னு யாராவது நினைச்சீங்கன்னா அது வலிந்து தேடுற முயற்சி. எங்கேயோ அங்கங்க இப்போ உதாரணமா இந்திர விழா, அதுக்கு ஒரு கால்கோள் அந்த மாதிரிதான் கிடைக்கும். அப்படியே நிறைய பாடான் திணைக்கோ இல்ல இப்ப அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி இல்லை. இப்பதானே நம்ம 12 தொல்காப்பியர் காலகட்டத்தினுடைய கூறுகள் இதுல நிறைய இருக்காது. ஆனா இதுல கொஞ்சம் அதிகமா அமைஞ்சதுனால நான் தொல்காப்பியத்தை அடிவற்றி இந்த இலக்கண கூறுகளை, இந்த அது பேர் என்ன புறத்திணை கூறுகளை சொல்றேன். இப்ப அகத்திணை கூறு நம்மளுக்கு அங்கே வந்துருது. அகத்திணை கூறு இல்லாம எழுதவே முடியாது. இப்போ அவருக்கு இருக்கிற காதலா இருக்கட்டும், அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஆடல் பாடல் எதுவா இருக்கட்டும், அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற இது, மாதவி பறக்கிறான்னா அப்போ அவங்க 2 பேருக்கு உரையாடல் எல்லாமே எவ்வளவு கவித்துவம். இன்னும் சொல்ல போனா இவனை மாதிரி இன்னும் அழகா எப்படி பேசுறான் பாருங்க. மாசொரு பொண்ணே, பழம்புரி முத்தே, காசிறு விரையே, கரும்பே தேனே, அலையடை பிரவா அமிர்த என்கோ. என்கோ அப்படின்னா என்பேனா, அலையடை பிரவா அமிர்தே என்கோ. இங்க நிறைய நம்ம இந்த சிலப்பதிகாரத்துல தான் இந்த சொல் வித்தைகளை ரொம்ப வித்தியாசமா பார்க்க முடியும். அந்த இசை இப்ப ஒண்ணும் இல்லைங்க,
காவிரி போற்றுதும் இங்க எழுதுருவாரு. ஆனா அங்க வந்து சொல்லும் போது நடந்தாய் வாழி காவேரி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாத ஒழிதல் மங்கை மாத பெருங்கற்பு அறிந்தேன் வாழி காவேரி. அப்ப இசைத்தமிழ்ல சொல்லும் போது காவேரின்னு சொல்றான் பாருங்க. அதே இயற்தமிழ்ல சொல்லும் போது காவிரின்னு சொல்றான். காவிரி போற்றுதும் காவிரி போற்றுதும். அப்போ ஒரு இசைத்தமிழ்ல எப்படி அழைக்க வேண்டும் என்பதை கூட ஒரு பெயர் சொல்ல இன்னும் அழகுபடுத்துறாங்க. அது அதான் இப்போ நேற்று கூட யாரோ சொல்லும் போது சொன்னாங்க, நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரன் பாரதியார் சொன்னார் அப்படின்னு. உண்மைதான். இப்படி நெஞ்சை அள்ளுது பாருங்க. நீங்க எது அப்படியே நீங்க இலக்கணமா இது அப்படி சிந்தியல் வெண்பால இப்படி தொடங்குறாரு, இல்ல இது தமிழ் அவரு இப்படியே இல்ல கடவுள் வாழ்க்கையே தொடங்கல, இல்லைங்க அதே தானே, இயற்கை மட்டும்தாங்க, கடவுள் தானே, கடவுள் படைத்தது தானே என்றெல்லாம் பல டிஸ்கஷன்ஸ் வைக்கிற அளவுக்கு இந்த காப்பியத்தை அமைத்து எட்ட ஒண்ணு யாராவது ஒரு காப்பியத்தை நம்ம சினிமாக்கள் பாருங்க, பெரிய ரகல நடக்கும், காதல்கள் எல்லாம் முடிச்சு கடைசியில பார்த்தா கல்யாணம். ஆனா இவர் பாருங்க ஒண்ணு எட்டோட கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் சொல்லிட்டேங்களா, சிலப்பதிகார ஆசிரியர் தான் ஃபர்ஸ்ட் கல்யாண பத்திரிகை அடிச்சு. நீங்க அப்படி அந்த லேயர் பாருங்க, அந்த வாழ்த்தை விட்டுருங்க. இவர் சார் ஐயா சொல்லும் போது கூட சொன்னார், நான் கூட மன்னர்களை வாழ்த்துவார்கள் என்றது சிலப்பதிகாரத்தை வச்சு சொல்லுவேன். கொற்றவா வாழி சரியா வாழி மன்னர்களை, அதனால வாழ்த்துங்க, வாழ்த்த வயது இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆனா தாமரை சார் பேசும்போது சொன்னார் ரொம்ப எளிமையா, நம்ம கடவுள் வாழ்த்துனே வைக்கிறோமே, கடவுளே வாழ்த்துறோம், கடவுள் வாழ்த்து அப்புறம் நம்ம மொழியை வாழ்த்துறோமே அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த வாழ்த்தை விட்டுருங்க. அப்படியே லேயர் பாருங்க, அப்ப 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 ரெண்டு பேரை மாநாயக்கன் மாசாத்தோன் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்க மகா இவங்கள கேரக்டர் அப்பயே சொல்லிடுறாரு. அவன் எங்க இருப்பான் அப்படிங்கிறத சொல்லும் போது பெண்கள் ஆயத்துன்றாரு, இந்த அம்மாவை மாதரார் தொழுதேத்துன்றாரு. அப்போ ரெண்டு கேரக்டரையும் அங்க ஜட்ஜ் பண்ணி அந்த அம்மா பேரை சொல்லி இவர் பேரை சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லி கீழே எப்படி அதை அனௌன்ஸ் பண்றாங்க, மாநகர் கீந்தார் மனம், கல்யாணத்துக்கு வாங்க. இப்போ முதல் அப்ப கல்யாண பத்திரிகை போட்டது யார் அப்படின்னா நம்மளுக்கு சிலப்பதிகார ஆசிரியர் தான் மங்கள வாழ்த்து பாடல்ல கல்யாண பத்திரிகை. இன்னொரு ஒரு விஷயத்தையும் அதில் பார்க்கணும், இது ஒரு காப்பியம் மட்டும் இல்லை. ஒரு பெண் தன் கணவன் ரசனையாக பேசும்போது அதில் கவனம் செலுத்தாவிட்டால், அல்லது அதை ஏற்காவிட்டால், அல்லது அதில் லயிக்காவிட்டால், அல்லது அந்த ரசனையை தன்னோடு உட்படுத்தி ஒரு வெட்கப்படாவிட்டால் அவன் அவளோடு இருக்க மாட்டான், வேற இடத்துல போயிடுவான்றத சொல்றாரு. அவன் அவ்வளோ பாராட்டுறான். அந்த பாராட்டுக்கு மறு பாராட்டுன்னு கூட இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கூட கண்ணகி கிட்ட சின்ன பொண்ணு, ஒரு வயது 12 தானே, அந்த 12 வயதுல, ஆனா 18 வயசுல அவனுக்கு எவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி, அவனை அப்படி ஒரு மெச்சூரிட்டி உடையவனா காட்டுறாங்க. அதனாலதான் பெண்கள் சின்னவங்களா இருக்கணும்னு சொல்றாங்க, அந்த அந்த ஏஜ் புரிஞ்சுக்கிறதுக்கு. இது அதே சமயத்துல பெண்கள் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு 10 வருடங்களை கடந்து போறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு பெண் எல்லாமே சீக்கிரம் நடக்கும். ஆணை விட ஒரு பெண் சீக்கிரம் பேசுறா, சீக்கிரம் பருவம் அடைகிறா, சீக்கிரம் அதே மாதிரி முதிர் வயதும் ஒரு மாதிரி அந்த வாலிப வயதை டக்குன்னு. ஆனா ஆண் அப்படி இல்லை, அவன் மெதுவா பேசுவான், மெதுவா அவனுக்கு எல்லாம் நடக்கும். அதனால அவங்க அந்த மெச்சூரிட்டியில ஜாஸ்தியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இது மாதிரி வேற மாதிரி சொன்னா, ஒரு பண்பாட்டு ரீதியான போர் அப்படின்னு எடுத்தாலும் சரி, இல்லை இப்படி அந்த லேயரா அமைக்கிறதுல இளங்கோ மாதிரி ஒரு கெட்டிகாரன் அப்படி இல்லை. நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதுல அவர் அமைத்த படிநிலைகளை வேற யாரும், இந்த போர் நிலைகள்லே கூட கால்கோள் காதைன்றது ஒன்றும் இல்லைங்க, கல்ல கொண்டாந்தார். அப்போ கல்ல கொண்டாடுறதுன்றது ஒரு படை போவோம், படை வீரர்கள் போவாங்க, ஒரு இடத்துல தங்குவாங்க, இன்னும் சண்டை போடுவாங்க, 2 பேரும் சண்டை போடும்போது அதை பேய்கள் உண்ணும், அந்த துகில் கொடிகள் ஆடும், இதெல்லாம் அப்படியே ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு 252 அடிகள்ல இந்த நரேஷன் ஓடுது. இந்த அதுக்கு ஒரு கால்கோளுக்கான சமாச்சாரம். ஆனா ஒரு கால்கோளை விளக்கிட்டா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதனுடைய தாத்பரியம் கனக விசையரை அவமானப்படுத்தணும்னு இல்லை, மெயின் கண்ணகிக்கு ஒரு நடுகள் அமைத்து ஒரு வழிபாட்டுக்குரிய பெண்ணாக மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படிங்கிறதோட இணைத்து அந்த கல்லை கொண்டாடுறதே
இப்படி ஒரு எதிராளி, தன்னை இழிவாக பேசியவன், இழித்து பேசியவன், அவங்கிட்ட இருந்தே கொண்டாடுறான். இதுல கொஞ்சம் பழைய மரபுகளா கோவலனுக்கு ஒரு பழைய இது. கோவலன் ஏற்கனவே போன பிறவின்னு அவனுக்கு ஒன்று இருக்கு. அந்த போன பிறவியில செய்த இதுதான் அவனை இந்த பிறவியில் இப்படி தண்டனைக்குரியதாக மாற்றி விடுகிறது அப்படின்னு அந்த என்ன சொல்றது, இப்போ நிமித்தகன் அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி கொஞ்சம் பழம்பிறப்பு சமாச்சாரங்களையும் இதுல இணைத்து விடுகிறார். அது வேற ஒரு இன்ட்ரெஸ்டா போகுது. அதுதானே நம்மளுக்கு அந்த கிளை கதைகளா இருக்கிறதுல அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நம்மள இந்த கதையை படிக்கிறதுல, அதை கொண்டு போறதுல, அதனுடைய ஒவ்வொரு முறைகள்லையும் நம்மளை அழகுபடுத்தி, அடடா இன்னும் அழகா இதை கொண்டு போறார் பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இளங்கோவால் அமைக்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், நிறைய இப்படி பேசினே இருக்கிறத விட போதும். இப்படி பேசுறதுனா அப்படி நம்ம பேசினே போகலாம். இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ½ அப்போ நீங்கள் கேள்வி கேட்டால் இன்னும் நான் சொல்லுவேன்ல. அதனால இப்போ இந்த ஒரு கால்கோள் கதைக்கு ஒரு போர் அந்த விஷயத்துக்கு போகிறோம், அதோட இணைத்து ஏன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். இது ஒரு பண்பாட்டு போராக இருக்கிறது. பண்பாட்டு போர் ஏன் நிகழ்கிறதுன்னு சொன்னேன். அவர் வேற ஒருத்தரை கூட போய் அதை கல்ல கொண்டாட வச்சிருக்க முடியும், இல்லை அவங்கள சிறைப்படுத்தி கொண்டாட முடியும். தானே ஏன் அந்த முயற்சியை எடுக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். நம்ம இந்த நிகழ்வை அப்படி ஒரு ½ போகிறோம், நிறுத்திக்கலாம். நீங்க கேள்வி கேட்க கேட்க நான் இன்னும் கொஞ்சம் சொல்றேன். முடிச்சுக்கலாம். நீங்க கேள்வி கேளுங்களா. ஐயா ரமேஷ் ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. கேள்வி கேட்கட்டுங்க. இன்னும் கூட வேற எதனா அது தொடர்ச்சியா பேசலாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சான்றோர் பெருமக்களே, கலந்துரையாடுவோம் வாருங்கள். கேள்வி கூட வேணாம். சும்மா எனக்கு தெரிஞ்சதை நான் எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் சொல்லுங்க. பேசலாமே. ரமேஷ் ஐயாவை ஏதாவது ஃபர்ஸ்ட் கேளுங்க, அப்பதான் மற்றவங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. இந்த கால்கோட் காதையில பாசறை செய்திகள் எல்லாம் வருது இல்லைங்க ஐயா? ஆமாங்க ஐயா. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு அது பயனுடையதாக இருக்கும். இப்ப ஒண்ணு இல்ல, அந்த பாசறையில அவங்க தங்குறாங்கன்றது தானே தவிர மற்றபடி பெரிய விஷயமா அது இல்லையே. இப்ப உதாரணமா இப்படி சொல்றேன் பாருங்க. உத்திரன், விசித்திரன், உருத்திரன், பைரவன், சித்திரன், சிங்கன், தனுத்திரன், இந்த மாதிரி வடதிசை வேந்தர் எல்லாரும் ஒன்று கூடி தென் தமிழகத்து ஆற்றலை நாமும் காண்போம் என்று கனகவசியருடன் நட்புடையவராய் நிலமடங்கா பெரும்போருடைய வந்தாங்க. அது கேட்ட செங்குட்டுவன் உணவு தேடி வேட்டைக்கு புறப்பட்ட சிங்கம். எல்லாம் ஓமைகளா சொல்றாரு. அங்கத்தானே தங்குறாங்க. எப்பா பாசறைன்றது ஒண்ணு இல்லை, அங்க இது பண்ணி தங்குறது தானே. உடனே சண்டைக்கு வந்துருது. பெரிய பாசறை நிகழ்ச்சிகளே நம்மளுக்கு இல்லையே. கிட்டத்தட்ட பாசறை நிகழ்ச்சிகள் எத்தனை அடி தெரியுங்களா? 182 196 அடி. அப்போ ஒரு 14 அடியில சொல்லிடுறாரு. அது உடனே சண்டைக்கு போயிடுறாங்க. எங்கும் பொழுது எழுந்தது. அப்போ எழுந்த உடனே தான் பேய்கள் கழிக்குது. இப்போ பாசறைங்கிறது அங்க தங்கி, இப்போ நம்மளுக்கு நெடுநல் வாடையெல்லாம் அங்க தங்கி அங்க தங்குறதுனால ஏற்படுகிற சமாச்சாரங்களை சொல்றதான். இப்ப நேர பேய்கள் கூத்தாடுதுன்னா சண்டை, அந்த கொடிகள் ஆடுது அப்படின்ற மாதிரில போயிட்டார். அப்ப போர் நிகழ்ச்சிகள் தானே அதிகமா சொல்றாரு. பாசறை நிகழ்ச்சி குறைவா தானே இருக்குது. அங்க ஒண்ணும் நம்ம பெருசா பேசுறதுக்கு இல்லையே. வேற என்ன அதுல எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் தான் கல் கொண்டிருந்து வெற்றி எல்லாம் நடந்துருந்தேன். ஒண்ணு இல்லையா, எனக்கு நான் பாசறை காட்சிகள்னு ஒரு புத்தகம் போடுறதுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு. ஓ, அப்போ ஐயா அப்படின்னா நீங்க கேட்கறது அந்த பாசறை அமைப்பு இல்ல. நீங்க கேட்கிற பாசறை காட்சிகள்ன்றது தொடக்க அவங்க போருக்கு புறப்படுறாங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் வாழ்த்துறாங்களே, அங்க ஸ்டார்ட் பண்ணும். அங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க அந்த நீலகிரியில தங்குறாங்க பாருங்க, தங்கறது அடுத்த நாள் கிளம்புறாங்க பாருங்க,
அதுக்குள்ள அங்க கொண்டாந்து திரைப்பொருள் கொண்டு வந்து கொடுக்கறது, அவ்வளவு விஷயங்களை பேசணும். நீங்க நான் அந்த ஒரு நாள் சமாச்சாரத்தை கேக்குறீங்கன்ட்டு இந்த 6 லைன் சொல்றேன். இது பாசறை காட்சிகள்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அவன் போய் பேய்கள் கூத்தாடுற வரை பாசறை காட்சி தான், சண்டை காட்சி தானே இல்லைங்களா ஐயா? ஆமாங்க ஐயா, ஆமா. 2 டைரக்ஷனை மோதுறதே சண்டை காட்சி தானே. இப்ப ஆமாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு அங்க தங்கி இருக்கிற அமைப்பை கேக்குறீங்க, அந்த இரவு தங்கறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு டேரா போட்டு தங்கறது வீரர்கள் அப்படி கேக்குறேன். அதுக்கு ரொம்ப குறைவா இருக்குது. ஆனா நீங்க சொல்றது மிகப்பெரிய அதுதாங்க கட்டுரை எட்ட உடனே நம்மளுக்கு ஸ்டார்ட் தானே பண்ணிடுறாரு. நம்ம போலான்ன உடனே தானே அவர் சினம் தணிந்து, அதுக்கப்புறம் நிமித்துக்கன் வரான், அவன் வரான், இவன் வரான், இது எல்லாமே அதுக்கான தூண்டுகோல் தான். அங்க போய் தங்குறாங்க, திரை கொடுக்குறாங்க, அவங்களோட கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிறாங்க, அங்க கனக விஜயரோட கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிறாங்க. அப்ப இந்த குரூப் ஸ்ட்ராங் ஆகுது, அந்த குரூப் ஸ்ட்ராங் ஆகுது, 2 குரூப்பும் மோதும் போது யானைப்படை குதிரைப்படை இதனுடைய நிலை, அதனுடைய வெளிப்பாடு, அதுங்கள்ல எப்படி தோற்கிறாங்க, வெற்றி பெறாங்க, எப்படி கனக விஜயரை சிறைப்பற்ற அந்த அவ்வளோ இதுக்கு அப்புறம் தானே சிறைப்பற்றாங்க. அதுல வந்து பேய்கள் என்னன்னா சொல்லுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு இது இருக்கு. ஒரே நாள் அவ்வளோ எல்லா இதுவும் சாப்பிட்றது, ஒரு நாள் உண்ணும்னே ஒரு வார்த்தை போடுறாரு. ஒரே நாள்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு. இதெல்லாம் பாசறை காட்சி. நீங்க ஒரு தங்கறதை மட்டும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே அந்த காட்சிகள் தாங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வேற வாருங்கள், பேசுவோம், கலந்துரையாடுவோம். அம்மா கீதம்மா இருக்கிறீங்களா? ஜெயலலிதா அம்மா இருக்கிறாங்க, வரதன் ஐயா இருக்கிறாங்க. இல்ல ஒருவேளை நான் சரியா சொல்லலீங்களா ஐயா? இல்ல ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, ஜெயலலிதா பேசுறேன். ஐயா நீங்க வந்து என்ன சொன்னா சொல்லும் போதே நல்லா விளக்கமா, நல்லா புதிய செய்திகள் நிறைய இருந்ததுங்க ஐயா. நீங்க சொல்லும் போதே நல்லா விளக்கமா சொன்னதுனால வந்து என்ன அப்படின்னு சொன்ன வினாக்கள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க என்ன சொல்லி எடுத்துக்கொண்ட செய்திகளை வந்து முழுமையாக நல்லா விளக்கமாவே சொன்னீங்க ஐயா. அதனால என்ன அப்படின்னு சொன்னா வினாக்கள் வந்து எனக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அருமையா இருந்துச்சுங்க ஐயா. புரிஞ்சிச்சுனாலும் கேள்வி சந்தேகம் வராது, நல்லா புரியல சுத்தமா புரியலனாலும் கேள்வி வராது. அப்ப நீங்க சொல்றது சந்தோஷமா இருக்குது, புரிஞ்சிச்சு அதனால கேள்வி. ஏன்னா நான் நீங்க சொல்லும் போதுங்க ஐயா நிறைய செய்தி புதிய செய்தியா எனக்கு தெரிஞ்சிச்சுங்க ஐயா. அப்ப நீங்க சொல்லும் போதே வந்து என்ன அப்படின்னு சொன்னா விளக்கமாவே சொன்னீங்க. சொல்லக்கூடிய கருத்துக்களை வரும்போது விளக்கமா சொன்னதுனால அங்க வினாக்கள் வந்து எனக்கு எழலைங்க ஐயா. எதுவுமே அருமையா இருந்தது. ஏன்னா சொல்லு கீதா, சொல்லு ஐயா. அந்த கதையை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா இன்னொரு வாட்டி. கல் எடுக்க போனாங்கன்னு சொன்னீங்க. கல் எடுக்க போகும்போது அங்கேயும் போர் நடந்ததுன்னு சொல்றீங்க. அங்க அவங்க இந்த போர், அதாவது அங்க ஏற்பட்ட அந்த போர்ல இருந்து அதை மீட்டெடுத்து கல் எடுத்துட்டு இருந்தது மாதிரி சொன்னீங்களா, அதை மட்டும் கொஞ்சோண்டு சொல்லுங்கய்யா. அதாவது நாம தொடக்கத்திலேயே அவரு நினைச்சிருந்தா வேற அரசர்களையே அங்க அவனை கூப்பிட்டுனுவாங்க, கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இருக்கலாம். அந்த வேலையை சேரன் செங்குட்டுவன் செய்யல, தானே புறப்படுறான். தானே புறப்படுறதுனால வீரர்கள் கூட போறாங்க, அவங்க தங்குறாங்க. இப்போ கண்டிப்பா ஒருத்தனை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? அவனை சண்டை போட்டா தானே அரெஸ்ட் பண்ண முடியும் மேடம், யார் கேட்டீங்களா? அப்போ சண்டை எப்படி நடக்குதுன்னா, இவங்க எப்படி குரூப் சேர்த்து போறாங்களோ அந்த மாதிரி அவன் ஒரு குரூப் அவனோட சேர்றாங்க. வடநாட்டை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, கல்ல எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. கல்லு அதான் அது நல்ல காலம். அவங்களுக்கு பிரச்சனையே கல்லு கிடையாதுங்க மேடம். இவங்களும் கல்லுக்கு, அதாவது அவன் கல்லு இல்ல, வேணுமா கிண்டலுக்கு சொல்றான், சொல்லுதான். அவன் சொன்ன சொல்லுன்னா தெரியுங்களா, தமிழர்களை வீரம் இல்லாதவர்கள் இழித்து பேசிட்டான். அதுக்கு தாங்க கேட்டேன். இது என்ன நடந்தது? வடநாட்டு வேந்தர்கள் அப்படி இழித்து பேசிட்டாங்க. அப்படி இழித்து பேசியவர்களை நான் சிறைப்படுத்துவேன் தான் சேரன் செங்குட்டுவன் கிளம்புறாரு. சரிங்கய்யா. ஆனா அவருடைய நோக்கம் என்னன்னா, அப்படி இழித்து பேசியவர்களை ஒரு சிறைப்படுத்தி சும்மா கூப்பிட்டு வர்றதில்ல. நான் அமைக்கணும்னு நினைக்கிற அந்த பத்தினி தெய்வத்துக்கு கல்லை அவர்கள் தலையில தான் கொண்டாடுவேன், கல்ல எதிரிகள் தலையில தான் கொண்டாடணும்னு இவர் கிளம்பல. இவருடைய அதான்
இப்படி சொல்லுவாங்க, இளங்கோவடிகளுடைய வஞ்சிகாண்ட படைப்பே என்னன்னா கண்ணகிய தெய்வமா காட்டிடணும். அப்ப கண்ணகிய தெய்வமா காட்டணும்னா தெய்வத்துக்கு ஒரு சிலை அமைக்கணும், ஒரு வழிபாட்டுக்கு தலம் அமைக்கணும், வழிபாட்டு தலத்துக்கு ஒரு அடிகள் வேணும். அப்ப அதுக்கு ஒரு கல், ஒரு அந்த கல் எப்பவுமே நம்மளுக்கு சும்மா ஒரு ஒரு உயர்வான இடத்துல இருக்கணும். அப்போ நம்மளுக்கு சாதாரணமா எப்படி பார்ப்போம், இமயமலையுடைய உச்சம் ரொம்ப புனிதம் அப்படின்னு பார்ப்போம். அதனால சிறைப்பட்டுன உடனே இப்ப ஒரு வேளை சிறைப்படுத்தவே இல்லை, கனக விசையர் இப்படி பேசவே இல்லை அப்படின்னாலும் சேரன் செங்குட்டுவன் போய் என்ன பண்ண போறாரு, கல் எடுத்துன்னு வந்திருக்க போறாரு. எந்த இடத்துல அதே தான். இப்ப இமயம் உச்சி இல்லைங்கிறதெல்லாம் நம்ம இப்ப பாக்குற விஷயம். அவரு காப்பியத்துல அப்படி அமைச்சிருக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு உயர்வு கொடுக்குறாரு. இந்த மாதிரி பெரிய இடத்துல இருந்து எடுத்துன்னு வந்தாங்கன்னு கல்ல எடுக்க வேண்டும். அதனால்தான் காட்சி கால்கோள் அந்த நாளே வைக்கிறார் பாருங்க, நீர்ப்படை நடுகள், இந்த நாளும் அமைய போகுது. அப்போ சேரன் செங்குட்டுவன் அங்க சென்று அவங்கள சிறைப்பட்டதுக்கு அப்புறம் தான் கல் எடுக்கிற விஷயம். கல் எடுத்ததுக்கு அப்புறம் அதை அவன் தலைமையில கொண்டாந்த. இப்ப ஆக்சுவலி தலைமையிலன்ற அப்படியே தூக்கின்னு வராங்கன்னு அர்த்தம் இல்லை, அவங்கள அவமானப்படுத்துறதுதான். என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையை இழிவுபடுத்துகிற நோக்கம்தான். எங்களை பார்த்து சொல்லிட்டேடா நாங்க வீரனுங்க, அதனால நாங்க அந்த வீர பூமியில ஒரு தெய்வத்தை ஆராதிக்க போறோம்னா அந்த தெய்வத்துக்கான விஷயத்த உங்க தலைமையில ஏத்துறோம். இப்ப தலைங்கிறது அப்படித்தானே, நம்மளுக்கு இருக்கிறது சிறந்த உறுப்பு. அந்த சிறந்த உறுப்பு ஒரு தலை தாழ வைக்கிறது, அந்த வேலையை தான் செய்யறாரு. மற்றபடி கல் எடுக்கணுங்கிறதுக்காகவே அவனை சண்டை போடல, சண்டை போட்டு அவனை இது பண்ணணுங்கிறது தான் நோக்கம். நம்மளுக்கு சேரர் வரலாறுலாம் படிச்சா அதான் தோணும். அதுக்குதான் சொல்றேன், 8 நூற்றாண்டு பின்பற்றவர் இளங்கோவடிகள். அந்த சேரர் வரலாறுல அவர் இல்லவே இல்லை, அவர் ஒரு வணிக மரபை சார்ந்தவர்னு தான் நம்மளுக்கு ஆய்வுகள் சொல்லுது. அதுவும் இல்லாத இந்த எழுதுற ஸ்டைலும் சங்க இலக்கிய ஸ்டைலா இல்லை. அதனால கதையை ரொம்ப நல்ல அழகான நரேட்டிவ்ல சொல்றாரு அப்படிங்கறத அதனுடைய சிறப்பு. சரிங்களா? அருமையா சொல்லிட்டீங்கய்யா. அதாவது அவங்க மனைவியும் இவங்களும் முடிவெடுத்து கல் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இமயத்துலதான் போய் கல் எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்களா, இல்ல இவங்க பிரச்சனை பண்ணதுனால அங்கதான் எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்களையா? இல்ல, இமயத்துல கல் எடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. நம்மளுக்கு காப்பியம் சொல்றதானங்க மேடம் சொல்ல முடியும். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. இமயத்துல கல் எடுக்கணும், கல் எடுத்துன்னு அந்த அம்மாவுக்கு இங்க ஒரு இது அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் போறாங்க. ஆனா இதுல அதான் அதுக்குதான் இப்படி சொன்னேன். நம்மளுக்கு சிலப்பதிகாரம் கத்துக் கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க, போர் தான் முக்கியம் என்று கனக விசையரை அவமானப்படுத்த போனார் அப்படிங்கிறதோட இளங்கோவடிகள் அவங்கள தெய்வமாக்கி பாக்குறதா முக்கியம் அப்படின்றத வஞ்சிகாண்டத்துல செய்யறார். அதை இப்படி ஒரு லேயரா அமைக்கிறார். ஒரு இப்ப பாருங்க, இது ஒரு அடுத்த நாளைக்கு பேசுறவங்க அந்த நீர்ப்படை அந்த நீர்ல எப்படி கழுவுறாங்கன்னு பேசுவாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த நீர்ல கழுவணுமா அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு புறத்திணை கூறுகிற அமைப்பு. அப்ப புறத்திணை என்ன சொல்லுது, அப்படி ஒண்ணு எடுத்தா அதை கழுவணும். இப்ப வாழும் கோளும் மண்ணு மங்கலம், வாழ்மங்கலம், குடைமங்கலம்லாம் நம்ம புறத்திணையில படிக்கிறோம்ல, அதேதாங்க மேடம். அப்போ வாழும் கோளும் எப்படி போதோ அதே மாதிரி வெண்கொற்ற குடை இதெல்லாம் ஒரு ஆற்ற இதுக்கு போய் அதை தூய்மை பண்ணித்தானே மறுபடியும் வருது. வாழும் அப்படித்தானே சேரன் இதுக்கு ஒருத்தன் தூங்கிட்டான்ட்டு நம்ம அந்த முரசு அறியிற கட்டில், அந்த கட்டில புனிதமா நினைக்கிறாங்க. இது இப்போ போருக்கு போய் வராங்கன்னாலே அந்த புனிதங்கள் நடந்து தானே மறுபடியும் அதை வைக்கிறாங்க. எல்லாமே ரத்தக்கரை படைந்ததா தானே இருக்கும். அப்புறம் மறுபடியும் அதை பியூரிஃபை பண்றது நம்ம ஆயுத பூஜையில பண்ற மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்கும். சரிங்க சரிங்க. இந்த காண விசையருங்கிறவரு நம்ம அவங்க போனதுனாலதான் நம்மள வீரம் இல்லாதவங்கன்னு சொன்னாங்களா, இல்ல ஏற்கனவே நம்மள அவங்க அது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்களா? சும்மா நான் இல்லைங்க மேடம், யாருக்கோ விருந்து படைக்கும் போது அந்த விருந்துல அவன் பேசிட்டு இருக்கிறான், தமிழர்களை இழிவா பேசிட்டு இருக்கிறான், பேசி விட்டாரு. அப்படி தமிழர்களை இழிவா பேசின செய்தியை சேரன் கேட்டுட்டாரு. சேரன் கேக்குறதுனாலதான் கூட இருக்கிற அமைச்சர் அவருக்கு சொல்றாரு, ஐயா அவர் உங்களையா சொன்னாரு, தமிழ் வேந்தர்கள் சொன்னாரு. ஒருவேளை சோழனை கூட சொல்லியிருக்கலாம், பாண்டியனை கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா, நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, உங்க சினம் தனிகன்னு சொல்றாரு. இப்படித்தான் நம்மளுக்கு அந்த இதுவே. ஒருவேளை நான் பேசாம எனக்கு என்னன்னா நம்ம அப்படியே புத்தகத்துல இருக்கிறதே எதுக்கு அப்படியே சொல்லணும்னு நினைச்சேன்.
நீங்க இப்ப கேட்கறதுனால நான் அதை அப்படியே இதுவா சும்மா அந்த புஸ்தக அமைப்பு சொல்றேன் பாருங்க. நீங்க இல்லங்க கேட்கறதுனால நல்லா இருக்குங்கய்யா. ஐயா நம்ம நிறைய கதை கேட்கும்போது இந்த மாதிரி நான் கூட சொல்லும்போது குட்டி குட்டி கதையெல்லாம் நிறைய இருந்துச்சு. அது போல இவங்களை சொல்லும்போது எதுக்கு உங்களுக்கு கல் எடுக்க போறேன்னு சொல்றாங்க, எதுக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கதாங்க ஆசைப்பட்டேன். ஆனா கரெக்டா சொல்லிட்டீங்க நீங்க. இல்ல இந்த இப்போ மாதிரி பேசுனதுனால கோவம் வந்துட்டு அந்த பகையும் தீக்கணும் கல்லும் எடுக்கணும் 2 வேலையும் முடிச்சுக்கிட்டாரு. ஒரே கல்லுல 2 மாங்காய் முடிச்சு. சூப்பர், நல்லா சொல்லிட்டீங்க. வேணும்னா இப்போ மற்றவங்களுக்கும் இந்த கதையை சொல்லாம விட்டுட்டேன்னு நினைக்க கூடாதுங்கிறால் இப்படி சொல்றேன். 1வது அடியிலிருந்து கால்கோல் காதையில 1வது அடியிலிருந்து அரை வரை தொடங்குற 1வது அடியிலிருந்து 6வது அடி வரை அடின்னு தான் சொல்லணும், செய்யுள்ள வரின்னு சொல்லக்கூடாது. நம்ம நிறைய பேர் இப்படி அதனால நான் அடி அடின்னு செய்யுள் அடி இல்லையா. 6வது அடி வரை செங்குட்டுவன் அரியணையில அமர்ந்து இருக்கிறத பேசுது, நம்பர் 1. 7வது அடியிலிருந்து 18வது அடி வரை அவனுடைய வஞ்சினத்தை பேசுது. அவன் அந்த ஆரிய அரசர்கள் பழிச்சொல் சொல்லிட்டாங்க, அந்த பழிச்சொல்லை நான் ஒழித்து சோழ பாண்டியன்களுக்கு கூட நான் சிறப்பு செய்கிறதாக நான் போறேன். அவங்கள கனக விசையர்கள் அவங்களுடைய தலையின் மேல் இந்த கல்லை எடுத்துன்னு வரப்போறேன். அப்போ அந்த கல்லை எடுத்து வந்து பத்தினி தெய்வத்துக்கு நான் ஒரு கோயில் கட்ட போறேன் அப்படிங்கிறத 7லிருந்து 18 வரை சொல்றாரு. அப்போ 19வது அடியிலிருந்து 24வது அடி வரை கோவப்படாதீங்க, உங்க சினம் தனியிட்டோம். ஏன்னா உங்களை சொல்லல, எல்லாரையும் தான் சொன்னாங்க. ஆரிய அரசர்கள் வந்து பர்டிகுலரா அவங்கள சொல்லியிருந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த நிமித்திகன் அவருடைய கோபத்தை தணிக்கிறான். இப்போ அவர் அதுல ஸ்ட்ராங் ஆகிறாரு. அதனால வாளும் குடையும் வடதிசை பெயர்கன்ட்டு 25வது அடியிலிருந்து 33வது அடி வரை அவருடைய வாளும் கோலும் எப்படி போருக்கு தயாராகுதுன்னு சொல்றாங்க. 34வது அடியிலிருந்து 47வது அடி வரை அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் புலவர், கூத்தர், கடகர், ஓவர் அப்படின்லாம் அங்க குரூப்பா மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த எல்லா சஞ்சயர் இப்படி அந்த எல்லா மக்களும் அந்த செங்குட்டவனுடைய படைத்தரலை வாழ்த்துறாங்க. அப்போ எல்லாரும் வஞ்சி பூவை சூடிக்கிறாங்க. இதுலதான் இந்த அழகான அந்த வார்த்தையை சொன்னேன். பூ என்னது, சூடா வஞ்சி, பூவா வஞ்சி, பூத்த வஞ்சி. பூத்த வஞ்சின்னா மாலை சூடிக்கிறது, பூவா வஞ்சின்னா அந்த நாடு பூக்காம இருக்குது, அதனால அது பூவா வஞ்சின்றாரு வஞ்சி நகரத்தை சொல்லும் போது. இதை பூத்த வஞ்சின்றாரு. இது அது ஒரு அழகான சொல்லுன்றனால இதை சொன்னேன். அப்ப வஞ்சி பூவை சூடிக்கிறாங்க. யானையினுடைய பிடர் தலையில எல்லாத்தையும் அந்த பொருள்களை எல்லாம் ஏத்துறாங்க, ஏற்றிட்டு புறப்படுறாங்க. அது 52லிருந்து 60. திருமாலை வணங்குறான். அது 60லிருந்து 67 வரை திருவனந்தபுரத்தில் இருக்கிற திருமாலை வணங்கி கிளம்புறாரு. அவருடைய திருவடிகள்ல வணங்குறாரு திருமாலை தன்னுடைய தலை தாழ. அப்போ இவங்களை நாடக மங்கையர் வாழ்த்துறாங்க. அது 68லிருந்து 73. வஞ்சிலிருந்து போயிடுறார். இது 74 to 79. இப்போ வஞ்சில இல்ல, அவரு நீலகிரி போயிடுறார். நீலகிரியில போய் அவர் படை அமைத்தங்க இருக்கிறது. நம்ம ரமேஷ் ஐயா கூட கேட்டார். அது 80லிருந்து 91 வரை அவர் நீலகிரியில சேர்ந்ததை பத்தி சொல்லுது. அதுக்கப்புறம் வானத்துல இருக்கிற முனிவர்கள் வானத்துல உழவிக்கொண்டே இவரை வாழ்த்துறாங்களாம் 92வது அடியிலிருந்து 104வது அடி வரை. அதுக்கப்புறம் கூத்தர்கள் வராங்க, இவருடைய புகழை கேள்விப்பட்டு. குடகர்கள் வராங்க, ஓவர்கள் வராங்க, சஞ்சயன் முதலானோர் வராங்க. இவங்கெல்லாம் திரைப்பொருளை தரவும் வாழ்த்தவும் வராங்க. அப்போ சஞ்சயன் சொல்றான் இவர்கிட்ட, இந்த மாதிரி இசைக்கருவிகளை வாசிப்பவர்கள்லாம் எங்க கூட வந்துக்கிறாங்க, உங்க ஆணைப்படியே அவங்க வாசிப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நாடக மகளிர் 100 அப்படியே ஒரு பெரிய குரூப் இருக்குது அந்த இவங்களோட. செங்கோல் வேந்தனை வாழ்த்தி இப்படி மாதிரி கல்லுக்காக இமயமலை தேடி வந்து அதை பெயர்த்து எடுத்து கொண்டு கங்கையிலே நீராட்டி செல்ல வந்திருக்கிறாயே, நீ வாழ்க 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 அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இப்படியும் ஒன்று சொல்றாங்க, ராஜா நீங்க கல் தேவைன்னு சொல்லியிருந்தா நாங்களே கொண்டாந்துருப்போமே, இதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டியது இல்லையே அப்படின்னு அந்த கண்ணர் அப்படிங்கிற குரூப்புக்கு தலைவரான சஞ்சயன் சொல்றான். அப்போ அவர் சொல்றார், இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்துச்சு பாருங்க. ஆரிய மன்னனுடைய ஆணவத்தை அழிக்கத்தான் நான் வந்தேன், அந்த அழிக்கத்தான் இந்த படை செல்லுகிறது. இது எங்க சொல்றாருன்னா ஏலகிரியில சொல்றாரு. இன்னும் அவரு அங்க போவே இல்லை. அவரு ஏலகிரியிலிருந்து புறப்படும் போது இவங்கெல்லாம் வராங்க, இந்த டான்ஸ் குரூப்பு மற்ற மக்கள்லாம் அவரு வாழ்த்திட்டு அவரு நாங்க உங்களுக்கு உதவி செய்யுமேன்னு சொல்றதுக்கு. அப்ப ஆரியமன்னுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்கு இந்த படை போகுதுங்கிறது 156வது அடியிலிருந்து 165வது அடி வரை. அதுக்கப்புறம்
அங்க போக போக இவர் வந்து பணிகிறாங்க. தென்னர்கள் தந்த திரைப்பொருள் 166ல இருந்து 172 வரை. செங்குட்டுவன் வந்து இப்ப வடநாடு இப்பதாங்க போறான். 173வது அடியில தான் அவன் வடநாடு வரான். இதுவரை இங்கிருந்து போற இதுதான் வந்து 181 அடி வரை அவன் வடநாடு சேர்ந்தான். உடனே 182ல அவர் போர் புரிய ஆரம்பிச்சார். பெரும் போர் புரிந்தனன் அப்படின்னு அந்த போரை சொல்றார். அந்த போர்ல புழுதி எழுந்தது என்று 197 இருந்து 203 அடி வரை சொல்றார். அப்ப பேய்கள் அந்த தூசில எப்படி வெற்றுண்ட உடல்களை தாங்கள் ஏறி பாடி ஆடி கூட்டம் கூட்டமாக அந்த கொந்தலை தாழ அப்படி விட்டு ஆடி சாப்பிட்ட விஷயத்த சொல்றார். அப்புறம் தும்பை பூவை சூடி அங்கே நிற்கிற விஷயத்த சொல்றார். இப்பதான் 221வது அடியில தான் கனக விசையர் சிறைப்பட்டனர். நான் கூட ஏற்கனவே சொன்னேன், ஒரு பகலிலேயே உண்ணுவான் யமன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பகையரசர்களை செங்குட்டுவன் ஒரு பகலிலேயே அழித்து விட்டான் அப்படிங்கிறத அதுவரை சொல்லி வாய்ப்பேச்சில் வீரங்காட்டின கனக விசையரை கைது செய்து விட்டான் என்பது 221 231 வரை. இப்போ கைது செய்த உடனே வெற்றி குத்தாடுறாங்க. எல்லா பெண்களும் ஆண்களும் அங்கே வந்து மன்னா நம்ம ஜெயிச்சிட்டோன்ட்டு வெற்றி குத்தாடுறாங்க. 242 251 வரை கல் கொண்டான். இன்னும் சொல்ல போனா இதனுடைய 254வது அடி இப்படி முடியும். கல் கொண்டனன் காவல நான்கு அப்படின்னு முடியும். படையின்னு தொடங்கி அப்போ இங்க கல் கொண்ட நிகழ்ச்சியோட முடிக்கிறார். இது 254வது லைன். அப்போ 242 இருந்து 254 வரை இந்த கல் கொண்ட நிகழ்ச்சி. இதுதான் மேடம் அது ஃபுல்லா இருக்கிற சமாச்சாரம். இது கால்கோள் காதையை ஒரு கிளாஸ்ல சொல்லணும்னா இவ்வளவுதான் சொல்லணும். இவ்வளவுதான் நடந்த விஷயம். இல்லங்க அது இப்ப வடிவமா சூப்பரா சொல்லிட்டீங்க. நான் நினைச்சத சொல்லிட்டீங்க. இப்படி போய் இப்படி கல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுதான் அதோட செய்தி. அவ்வளவுதான். இது வழியில் நடந்த சமாச்சாரம் தான். 173 அடி வரை அவர் இங்கதான் இருக்கிறார். இங்கதான் டிராவல் ஆகிறார். ஏலகிரியில தங்குறார். அங்க நம்ம ஆளுங்க வந்து பாக்குறாங்க. அப்போ அவங்க ஒரு இப்ப ஒன்னும் இல்லைங்க, நம்மளே போகும்போது ஏன் இவ்வளவு சிரமப்பட்டீங்கன்னு நம்மளுக்கு சொல்லுவாங்களே. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போக மாட்டேன்னா. இப்போ பிள்ளைங்களே நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க ஆய்வு இதுவா இருந்தீங்க, உங்க மாணவர் இருக்காருன்னு என்ன சொல்லுவாரு, ஐயா நீங்க சொல்லியிருந்தா நான் செஞ்சுன்னு வந்திருக்க மாட்டேன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாருங்களா? ஆமாங்க ஐயா சொல்லுவாங்க. அதேதான் இப்போ ஒரு அரசனுக்கு சொல்றாங்க. அதெல்லாம் அந்த வேவே நடக்குது. இது ரொம்ப சுருக்கமான ஒரு விஷயம் தாங்க மேடம். அதனால இவ்வளவு நாள் நான் பேசுறதுல கவனிச்சு அதுல இல்லாததுதான் இந்த சில தகவல்களை சொன்னேன். நன்றிங்க மேடம். நீங்க கேட்டதுனால தான் நான் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுச்சு. இல்ல கேட்டாங்க, இமயம் போனாங்க, அது எந்த இடம் வேற கேக்குறாங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இமயத்துல போய் எந்த பகுதியில எடுத்தாருன்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் மேடம் இப்ப சொல்றேன். அதெல்லாம் போக போக வரும்னு நினைக்கிறேன். இல்ல உச்சி பகுதிக்கே அவங்க போல போய் அங்க கல் எடுத்து அது ஒண்ணுத்துக்கு உபயோகம் இல்லாம போயிருக்கும். ஆனா ஒரு புலவன் வந்து அந்த உச்சி பகுதியில கல் எடுத்தாங்கன்னு சொல்றத ஒரு இமயத்தை தொட்டு எடுத்தாங்கன்னு கொஞ்சம் மிகைப்படுத்துறது. எப்பவுமே நம்ம ஏதோ சொல்றோம், இந்த சேரன் போருக்கு போகும்போது தலை ஆட்கள் பணம் பழத்தை சாப்பிட்டாங்க, நுங்க சாப்பிட்டாங்க, ஒரு வருஷமாவா பட போவோம். ஆனா நம்ம எப்படி அதை ஒரு சிலாகித்து பேசுறோம், அதான இலக்கியம். அது மாதிரி சொல்றதுக்கு தான். சிறப்புங்க சிறப்புங்க ஐயா. வணக்கம் ஐயா. நான் ஒரு புத்தகத்துல படிச்சேங்க ஐயா, எனக்கு அது தெரியல, நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கலங்க ஐயா. பஞ்சகாண்டம் தேவையா அப்படிங்கிற மாதிரி நிறைய வினாக்கள் எழுப்புறாங்களேங்க ஐயா. அது எதனால அப்படி வினாக்கள் எழுப்புறாங்க ஐயா? ஒண்ணும் இல்லைங்க மேடம். வஞ்சிகாண்டம் அந்த அம்மாவை வந்து ஒரு தெய்வமாக்கணும், அவ்வளவுதான். வேற அதுல வேற ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா இல்ல. இப்ப நீங்க மதுரையோட நிறுத்திடலாம். கதை சினிமா முடிஞ்சு போச்சு. மதுரை எரிச்சிட்டாங்க, முடிஞ்சிச்சுங்களா இல்லையா மேடம்? செய்தி முடிஞ்சு மதுரையை எரிச்சிட்டாங்க. சினிமா இப்ப ஒரு படம், சினிமா படம் எடுக்கிறாங்க. கல்யாணம் ஆன பொண்ணு ஹஸ்பண்ட் இதாகி ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறான், கடைசி வர பொருள் கொடுக்குறா, அவனுக்கு ஒரு கொலைக்காரன்னு இது பண்ணிடுறாங்க. அவ இப்போ ஒரு மதுரையை எரிச்சிட்டா, அவ்வளவுதான். படம் முடிஞ்சிடுங்களா முடியாதுங்களா? முடிஞ்சிருச்சுங்க. இப்ப இது வந்து வேற மாதிரி சொன்னா, இப்ப இருக்கிற ஏதாவது ஒரு சினிமா வச்சுங்க, சும்மா புஷ்பா, இது வந்து புஷ்பா 2. அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா விடுதலை, இது விடுதலை 2. அது மாதிரி அந்த பொண்ணு என்ன ஆவரா அப்படின்னா, அந்த பொண்ணு அவாவல இவர் தெய்வமாக்கிறார். யாரு? இளங்கோவடிகளோட முக்கிய நோக்கம் வஞ்சிகாண்டம் முழுக்க அந்த அம்மாவை தெய்வமாக்கி பார்க்கணும். அதுக்காக
வானத்திலிருந்து வர வைக்கிறது, அந்த பல்லக்கு அனுப்புறது, அந்த கதையை கேட்கறது, அவங்க பார்த்தா அங்க குன்ற குறவை நடத்துறது எல்லாமே முழுக்க. அதனால்தான் நீங்க கேட்ட கேள்விதான், வஞ்சிகாண்டம் தேவையான்னு ஏன் கேக்குறாங்கன்னா, அந்த அம்மாவை தெய்வமாக்கணுமா, ஒரு கதை தலைவியா அப்படியே விட்டுறக்கூடாதா அப்படிங்கறதான். இந்த ஆன்சர் உங்களுக்கு திருப்தியா இருக்கா மேடம்? ஹலோ, சரிங்கய்யா. உங்களுக்கு சரியில்லை இல்ல இல்ல இன்னொரு கருத்து இருந்தா கூட சொல்லுங்க. எனக்கு இல்ல, நீங்க சொல்ற இதுதாங்க எனக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு கதை நிகழ்வு முடிஞ்சதை மறுபடியும் ஏன் முழுவதும் நம்மளுக்கு இந்த செய்திகள் சொல்றதுனாலதான் வேணான்னு சொல்றாங்களோன்னு எனக்கும் அதான் தோணுச்சுங்கய்யா. இப்ப ஒண்ணு இல்லைங்க மேடம், இதுக்கு ரிலவெண்டா வர தேவந்தி கதையெல்லாம் தேவையான்னா ஒரு சில அதெல்லாம் அப்படியே சும்மா ஒரு நல்ல கதை நகர்த்தின்னு போறதுக்கு தான். அப்பதான் ஒரு காப்பி சூப்பரா இருக்கும், எடுப்படும். இல்லைன்னா எடுப்படாது. ஐயா வரதன் ஐயா வணக்கம். ஏதாவது சொல்ல போறீங்க? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒண்ணு இல்லையா, அது உலகில் வழக்கினும் நாடக வழக்கினும் பாடல் சார்ந்த வழக்கம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லிட்டாரு. அதனால எல்லா இலக்கியத்துல ஒரு சில கருத்தை கவிஞன் உணர்த்த விரும்பும் போது அது கூட நாடக வழக்கு சேர்க்கறது அப்படிங்கிறது தொல்காப்பியருடைய மரபு. அதுதான். அதனால இடமுலகை கையால் திருகி அப்படின்னும் போது கூட நம்ம பேச்சாளர்களா சொல்லும் போது அதனுடைய அன்பு, மனத்தில் இருக்கிற வலி, வேதனையை அப்படி அதனுடைய ஒரு உருவா, ஒரு கற்பனையா அப்படி ஒரு கவிஞன் அதை அப்படி ஒரு காட்சியாக்குறான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறார். நம்ம அவர் பேச்சாளர், அருமையான ஒரு பேச்சாளர் அவரு, பாரதி கிருஷ்ணகுமார். அதனால ஒரு விஷயத்தை அப்படி நேரம் பார்க்க கூடாது. ஒரு அந்த இலக்கிய அந்த இலக்கிய நயத்தை அவர் கொடுக்கணும் ஒரு கவிஞர். அதனால ஏன்னா இப்போ ஒரு அவருக்கும் இப்ப கதை ஒரு பக்கம், நகர்த்துற ஒரு பக்கம் இருக்குது, அது மூலமா அவர் புலவர் சொல்ல வேண்டிய செய்தி ஒரு பக்கம் இருக்குது. அதே போல தமிழ்நாடு பண்பாட்டினுடைய உலகில் வழக்கை கொஞ்சம் அது கூட சேர்க்க வேண்டியிருக்குது. இப்படி ஒரு கலவையா தான் இளங்கோவடிகள் அதை செஞ்சிருக்கிறார். அற்புதமான ஒரு ஒரு சிறப்பான ஒரு சிலப்பதிகாரம். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் பாரதியார் சொன்னது மிக அற்புதமானது. ஏன்னா அந்த அளவுக்கு கவிதை நயத்தோட இருக்காரு. ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் மட்டும் என்ன, அதே தான் இது. அந்த மாதிரி இன்னொரு இது எங்கேயோ இருக்கிற ஒரு சங்க பாட்டுல கண்ணகியை பத்தி பேசுற கொண்டாந்து அதை ஒரு வடிவம் கொடுத்து, அதுக்கு ஒரு வணிக தலைவனை கொடுத்து, இப்போ அது இப்போ பாருங்க, இப்போ வேற மாதிரி சொன்னா, நான் கம்யூனிஸ்டா பேசுறேன்னு வச்சுங்க, வணிக காப்பியம் குடிமக்கள் காப்பியங்களா? குடிமக்கள் யாருங்க? ஒண்ணு இல்லாதான் குடிமக்கள். இப்ப இது என்ன, இது ஒரு சார் அரசனோட இவன் பெரிய பணக்காரனால இருந்துக்கிறான். அப்போ அவ சிலம்ப விட இவ மாணிக்க பரல்றா. அப்போ அவன் பெரிய ஆளா, இவன் பெரிய ஆளுனா இவன் பெரிய ஆளாகிறானே. பெரிய ஆளதான் பாடுறான், அப்புறம் என்ன குடிமக்கள் காப்பியம்? கொஸ்டின் எழுப்புனா சொல்றேன். ஒரு சாதாரண இப்ப அண்ணா சொல்லும் போது தான் சொல்லுவாரு, பல்கலைக்கழகங்கள் ஒரு காலகட்டத்துல முடியாட்சி மன்னர்களை தானே பேசிச்சு. அங்க அந்த முடியாட்சி இப்போ நம்ம வரலாறு எல்லாம் இருக்கா சார்? ஏழைங்க என்ன பண்ணான்னே இல்லையே. என்ன சாப்பிட்டா, கஞ்சிக்கு வழி இருந்துச்சான்னு இல்லை. ஆனா ராஜா பெரிய அந்த எல்லாம் பிச்சைக்கார மாதிரி அவருக்கு முன்னாடி நின்றுந்தான், அவர் எடுத்து கொடுத்தாருன்னு இருக்குதே தவிர இவன் ஏன்டா பிச்சைக்காரனானான்னு இல்லையே. இப்போ நம்ம எல்லாமே அங்க போய் நின்னவனெல்லாம் நாடோடி குரூப் தானே சார். அப்போ நம்ம இதை பெருசா இப்ப விமர்சனம் வச்சா இது ஒரு குடிமக்கள் காப்பியன்னு கூட ஏத்துக்க முடியாது. இது எப்படி குடிமக்கள் காப்பியம்? மறுபடியும் இது இந்த புராணிகத்துக்கு தானே போயிடுது, மறுபடியும் தெய்வமா எல்லாம் போயிடுது. எப்போ தெய்வ கான்செப்ட் வருதோ அப்ப மறுபடியும் சமய காப்பியமா எல்லாம் ஆயிடுது. இப்ப நம்ம இந்த டிஸ்கஷன் கடைசியா அறவோர் அவைக்களம் அதுல கடைசியா சொல்றாரு ஐயா, நிறைய நோக்கல பாக்குறோம். இப்ப கடைசியா அவருடைய கொள்கை 2 வரி சொல்றாரு. அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமின், பிறவோர் அவைக்களம் பெயர்த்து பெயர்மின் அப்படிங்கிற அந்த ஒரு அறம் சார்ந்த அவருடைய மத கொள்கை இளங்கோவடிகள் அங்க பின்னால் லாஸ்டா சொல்றாரு, பறந்திருக்காதுல. அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமின் பிறவோர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அறவோருக்கு எதிர்பதமாக பிறவோர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வரந்திருக்காதையில 200வது வரின்னு நினைக்கிறேன், 188ல இருந்து 202க்குள்ள அதுல 2 வார்த்தை அழகா சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய சமண கான்செப்ட நல்லா வலியுறுத்துறாரு. எவ்வளவு நேர்த்தியா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு காப்பியை செய்த இளங்கோவடிகள் தமிழுக்கு தொண்டு செய்கிறார். அவ்வளவுதான். அதுல இடையில என்னென்ன செஞ்சுக்கிறார்ன்றது நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டியதுதான். தமிழுக்கு தொண்டு செய்தார், அவ்வளவுதான். மொழியை பயன்படுத்தி ஒரு காப்பியத்தை உருவாக்கினார். ஆரியர்களை அட்ஜஸ்ட் பண்ணு போனன்றத நடுவில் சொல்லிட்டு தானே வராரு.
தொடக்கத்துல இருந்து அந்த எல்லாம் அப்போ அந்த கோட்பாடுகளுக்கு செவி சாய்க்கிறவரா தான் இருந்திருக்காரு. சரிங்க சார், வேற யாராவது? வேற கூட கேளுங்க. இப்ப கால் போலே இல்ல, கொஞ்சம் தள்ளி கூட நம்ம தெரிஞ்சா சொல்ல போறோம், இல்லைன்னா அது எனக்கு தெரியலன்னு சொல்லிட போறேன். ஐயா ஒரு அம்மா கேட்டிருக்கிறாங்க, சொல்லுங்க ஐயா. ஆய்வு நோக்குல சிலப்பதிகாரம் அதை பத்தி கொஞ்சம் எப்படி எல்லாம் அணுகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், சொல்லட்டுங்களா? சரிங்க ஐயா. ரோஷினி அப்படின்ற இப்போ சிலம்போட கதை இப்போ சிலம்பு ஆய்வடங்கள்ல ஒரு பெரிய புக் இருக்குதுங்க ஐயா. சிலப்பதிகாரத்தை பத்தி என்னென்ன ஆய்வுகள் வந்திருக்குது. சிலப்பதிகாரத்தை பெண்ணிய நோக்கில பார்த்துருக்குறாங்க, சிலப்பதிகாரத்தை சமய நோக்கில பார்த்துருக்குறாங்க, சிலப்பதிகாரத்தை உளவியல் நோக்கில பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை அந்த பின்தங்கிய நிலையில ஒன்றும் இல்லைங்க. கேரளாவில் இருக்கிற ஒப்பீட்டு ஆய்வுகள், பகவதி அம்மா வழிபாடும் இங்க இருக்கிற வழிபாடும் என்ன, ஈழத்துல இருக்கிற வழிபாடு என்ன, இது மாதிரி பல்வேறு விஷயங்களோட ஒப்பாய்வுகளும் சிலப்பதிகாரத்துக்கு நடந்திருக்குது. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில நடந்திருக்குது. இளங்கோவின் மொழி நடை நடந்திருக்குது. இளங்கோ இது பண்ண அந்த இது எல்லாமே ஆய்வு. இப்போ இதையெல்லாம் தாண்டி அவங்க ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இதுல இப்ப உதாரணமா நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிற சேரன் செங்குட்டுவன் தம்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இளங்கோ யார், இளங்கோவின் மொழி நடைன்னே ஒண்ணு பண்ணலாம். தொல்காப்பியத்துல அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த தன்மை ஒருமை வினை மற்றும் விகுதி வரும். ஆனா யான் பெயர்குவன் அப்படின்னு எல்லாம் வருது. அந்த அண்ணுங்கிற வினை முற்று பின்னடி காலம். அப்போ இதுல கால ஆராய்ச்சி அவங்க செய்யலாம். அதுல இன்னும் இலக்கண நோக்கில் தொல்காப்பியம் அவ்வளவு அப்படின்னு கொண்டாடலாம். யாப்பியல் நோக்கில் தொல்காப்பியம் அகவல் பாக்களை எப்படி அமைக்கிறார், உரையிடையிட்ட பாட்டுடை செய்களை எப்படி அமைக்கிறார், அங்கங்க வேறு வேறு இப்ப சிங்கியல் வெண்பாவை தொடக்கத்துல அமைப்பார். இதெல்லாம் அப்படி வகைகளையே எப்படி அமைக்கிறார். சிலப்பதிகாரத்துல நாடக கூறுகள் இன்னொன்னு, இந்த டான்ஸ் ஆளுங்க இருந்தாங்கன்னா அந்த அம்மாவோட 11 வகை ஆடல்களை எடுத்துன்னு ஒரு ஆடல் கலையில எவ்வளோ இசை மேதைகள் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம அரங்கேற்று காதையில் இருக்கிற இசை கருவிகள் ஒரு ஆய்வு, இசை பாடல்கள் ஒரு ஆய்வு, இசை மேடை ஒரு ஆய்வு. அவன் எப்படி எங்க இவன் உட்கார்ந்தான், எங்க இவன் உட்கார்ந்தான், எங்க இவன் உட்கார்ந்தான், இசை மேடைகள் ஒரு ஆய்வு. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் பார்த்தாங்க. அப்படி இது மாதிரி ஏராளமான கூறுகளை உள்ளடக்கி இந்த சமாச்சாரம் நடக்கிறத நம்ம இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இல்லைங்க ஐயா. துரை சினிசாமி வித்தியாசமா இதனுடைய கதை அமைப்பையே நம்ம இதுல இருந்து கொண்டாடலான்னு அந்த புஸ்தகத்துக்கு இப்படி நடந்தே போய் அந்த புஸ்தகம் அந்த ஒரே ஒரு புஸ்தகத்தை பார்த்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆய்வுல நம்ம பார்த்து ஐயா அந்த புக்கை நான் காட்டுறேங்க. சிலப்பதிகார கதையும் கருத்தாக்கமும், அதான் கருத்தியலும். இந்த ஒரு சின்ன துரை சீனிசாமியோட புக்கு, இந்த ஒரு புஸ்தகம் நம்மளுக்கு உள்ளடக்கமா நிறைய தகவல்கள் இப்போ உள்ளடக்கமா என்னென்ன இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க குறிச்சு கூட வச்சுக்கலாம், இல்லை இதை வாங்கிக்கலாம். சிலப்பதிகார கதைகளும் உருமாற்றமும், நிகழ்ச்சிகளும் தொன்ம உருவாக்கமும், சிலப்பதிகார மாந்தர், சிலப்பதிகாரத்தில் குறிப்பாய் உணர்த்துதல், சிலப்பதிகாரத்தில் தமிழர் பண்பாடு, சிலப்பதிகார கட்டமைப்பு கூறுகள், சிலப்பதிகாரத்தில் புறத்திணை, சிலப்பதிகாரமும் அமைப்பையும், இது எல்லாமே ஒரு ஆய்வு பண்ற அளவுக்கு ரொம்ப மேலோங்கிய ஒரு விஷயம் இது இருக்குதுங்க ஐயா. இது எல்லாமே ஆய்வு பண்ணலாம். நான் சொன்னேன் இப்ப அது ஒரு சின்ன புஸ்தகம் தான், நியூ செஞ்சுரி புக்கை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா ஒவ்வொன்றையும் நம்ம துரை சீனிசாமி ஐயா பேரு, ஒவ்வொன்றையும் நம்ம இது பண்ண. அதே மாதிரி நம்ம அரசு ஐயா இது பண்ணி சிலப்பதிகார தொகுப்பு ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஐயப்பன் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. அதுல இருக்கிற ஒரு கட்டுரையுமே கூட ஒரு ஆய்வு பண்ற அளவுக்கு வையாபுரி பிள்ளை இவங்கெல்லாம் என்ன எழுதுனாங்க. ஒண்ணும் இல்லைங்க, சிலப்பதிகார பதிப்புகள் ஒரு ஆய்வு. அதுலயே இவரோட பதிப்பு அவரோட பதிப்பு, அந்த பதிப்பு வரலாறே ஒரு ஆய்வு பண்ணிடலாம், எப்படி வித்தியாசமா அத. அப்புறம் அதனுடைய இது மாறி இருக்கிற
சமாச்சாரங்கள் அதெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணலாம். இப்படி நிறைய ஆங்கிள் பண்ணலாங்க ஐயா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி அவரோட இந்த காப்பிய கொள்கைகள் 2 தொகுதி இதுலயும் நிறைய செய்திகள் ஆமா சரியா சொன்னீங்க. காப்பிய கொள்கையே ஒரு புக் 2 தொகுதியிலுமே நிறைய செய்திகள் செய்தி. ஆமாங்க, சூப்பரா சொன்னீங்க, நல்லா இருக்கும். அதனால இப்படித்தான் இல்லம்மா, நிறைய ஆய்வுகள் பண்ணலாம். இப்போ நம்ம யாருமே பார்க்காத மாதிரி கூட வேற சில ஆய்வுகள் ஐயோ பார்த்தா பரவாயில்ல இந்த நோக்கில கூட பார்க்கலாமான்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். அது சொல்லுங்க. அதாவது இப்ப இந்த ஆய்வு இது பத்தி நானும் கொஞ்சம் எழுதலாம் இருக்கேன். அதாவது சிலப்பதிகாரத்தில் தத்துவ கூறுகள்னு ஏதாவது பார்க்க முடியுமாயா? வினை கொள்கை தத்துவ கூறுகள்னா ஏதாவது சமண தத்துவம், வைதிக தத்துவம், எல்லா தத்துவம் தான் அதுல பேசுறாரு. மத தத்துவம் தானேங்க. இல்ல இப்போ இதுல போற்றி பாடுறது இல்ல, தத்துவம்னா அது உள்ள அந்த கூறுகளை சொல்லணும். இந்த இப்ப போற்றுதல், திருமாலை போற்றுறதோ இல்ல அருகனை போற்றுறதோ அது துதிக்கிறது மாதிரி ஆயிடுதுல்ல. அது இல்லாம அதனோட அந்த பிலாசபிக்கல் இது ஏதாவது இதுல கிடைக்குமா? வினை கொள்கை இருக்கு, அது தெரியும். அது இல்லாம இப்ப வந்து நீங்க சமணம்னு எடுத்தா அநேகாந்தவாதம்னு சொல்லுவோம், அஹிம்சைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எடுத்து இந்த இடத்துல இவரு அஹிம்சைய சொல்றாரு. அது மாதிரி ஏதாவது இப்ப கவுந்தேடிகள் நடக்கும் பொழுது அந்த குழிகள்லாம் இருக்கும், வள்ளிக்கிழங்கு குழி, அதெல்லாம் பார்த்து நடக்கணும். அந்த மாதிரி ஒரு சில இடங்களை ஏதாவது நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப ஒண்ணு இல்லைங்க மேடம், இந்த சிலப்பதிகார புஸ்தகத்தோட தாத்பரியமே தத்துவம் தானே. இப்ப அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது, அது என்னதுங்க? அது தத்துவம் தானே. நீ யோக்கியமா இல்லைன்னா உன்னை அறமே வந்து கொண்டுடும் அப்படிங்கிறது தத்துவமா? தத்துவம் இல்லையா? அது ஒரே தத்துவத்தை எடுத்துன்னு இப்ப புஸ்தகத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் உரைசால் நீங்க யோக்கியமா ஒரு இதுவா இருந்தா உங்களை மற்றவர்கள் உயர்த்தி போற்றுவார்கள். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஒழுக்கம் வந்துருது அதுல. ஒழுக்கம். அப்போ நீங்க பழகிறது அதான ஒழுக்கம், பழக்கம் தானே ஒழுக்கம். அப்போ நீங்க ஒழுக்க மேம்பாட்டை எப்படி வலியுறுத்துறீங்க அப்படிங்கிறதே ஒரு தத்துவம் இல்லையா? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தின உயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இப்ப பாருங்க, இது தத்துவம் தான், இது சரியான தத்துவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்பிக்கை உடையவர்களுக்கு தான் ஊழ்வினை ஒத்துப்பாங்க, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு. புத்தருக்கு கூட மறுபிறவி நம்பிக்கை இருக்குது. ஆனா அவரு சொல்ற மறுபிறவி வேற, நம்ம எடுத்துக்கிற மறுபிறவி வேற. அவரு எப்படி தெரியுங்களா மறுபிறவியை சொல்றாரு? ஒரு மாங்கொட்டை இருக்குது, அதை நீங்க நல்லா சப்பி வெயில் ஏதாவது ஒண்ணுமே இல்லாம போயிடுது. ஆனா அது பூமியில நட்டா மறுபடியும் அது ருமேனியாவா இருந்தா இல்ல நீளமா இருந்தா அதே சாரும் போனா கூட, அது மாதிரி நம்மளுடைய ஆன்மா எதில போய் இதானாலும் அது மறுபிறவி இல்லை, அதனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துன்னு சொல்றது. இப்போ இந்த கொண்டாந்து இங்க வைக்க முடியுங்களா? இங்க ஊழ்வினைன்றது நீங்க இது பண்ணதுக்கு நீங்களே சம்பாதிச்சுக்கிறதுன்னு வரும். அதனால இது மூணுமே பிலாசபி மேடம். எது இந்த அரசு, இந்த 3 எடுத்துனே ஒரு பெரிய ஆய்வு பண்ணிடலாம். சரிங்க சரிங்க. இல்ல இன்னும் நிறைய இருக்கும், நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இன்னும் அதாவது டீப்பா படிச்சதுன்னு உங்க எண்ணு கொடுங்க ஐயா, வேணா நான் தனிப்பட்ட முறையில கேட்கிறேன். அதான் இப்போ இதுல இந்த குரூப்ல இருக்கிறீங்களா மேடம், தட்டினீங்கன்னா அருள் பத்மராஜன் எண் வரும். சரிங்க. வேற யாராவது? நன்றிங்க ஐயா. நல்ல காலம் 7:30 முடிச்சது, இப்ப பேசுறதே இவ்வளவு பேசுறேன் பாருங்க. சிறப்பா இருந்ததுங்க ஐயா, அதனாலதான் கேக்குறோம். நன்றிங்க. வேற யாருன்னா இல்லைன்னா முடிச்சு கூட சொல்லலாம். இல்ல கேக்குறத நான் கேட்கட்டேன். நம்ம ஒண்ணு இல்லைங்க, நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்ல போற, தெரியலன்னா அதை பத்தி யோசிக்கலாம், தெரியலன்னு சொல்ல போறோம். ஐயா, அந்த வஞ்சனம் கூறும்போது அதுல வந்து ஒரு தனித்தன்மை இருக்குல்ல. ஏன்னா மற்ற மன்னர்கள்லாம் இது மாதிரி இழிநிலையை நான் அடைவேன்னு சொன்னாங்கல்ல. ஆனா கண்ணையை சொல்லல, கண்ணையை சொல்ல அந்த பக்கத்தை அப்படியே விட்டாங்க. நான் என்னுடைய சிறந்த பக்கம் அது மாதிரிதான் நான் இருப்பேன், அதை நீங்க பாருங்கன்ற மாதிரி அந்த சிறப்பு அம்சம். அது உண்மைதானுங்களே. இப்போ வந்து மற்ற மன்னர்கள்லாம் சொல்லும் போது நான் ஜெயிக்கலன்னா இந்த மாதிரி தாழ்ந்த நிலையை அடைவேன்னு சொல்றாங்க. ஆனா கண்ணகி அப்படி சொல்லல. 7 இந்த
நீங்க பேசுறது இப்ப கேட்கலையே. ஆமா வரதன் ஐயா கேக்கல, பாதி கேட்டுச்சு. அந்த 7ன்னு ஆரம்பிச்சீங்க. பஞ்சன கண்ணகி பஞ்சனு கூறும்போது அதான் ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த மன்னர்கள் வந்து நான் ஜெயிக்காமல் போனால் இழிந்த நிலை மறுபடியும் கேட்கல ஐயா. ஒண்ணு இல்லைங்கய்யா, அவரு கேட்கல. ஈந்த நிலையை அடைவதா. ஆனா கண்ணகி வந்து நான் அப்படிப்பட்ட நிலையை அடைவேன்ற அந்த வார்த்தையே அந்த இளங்கோவடிகள் இடம் கொடுக்கல. ஏன்னா இப்படிப்பட்ட நிலையில் ஆமா அவங்க தெய்வத்தன்மை உடையவங்களா காட்டுறது அவரோட நோக்கம். ஒரு மன்னன் அங்கேயே ஆமா ஒரு மன்னன் வந்து நினைக்கிறான், எனக்கு தோல்வி அடைந்தால் நான் இந்த மாதிரி ஆயிடுவேன், குடிபழி தூற்றும் கோலோன் ஆகுக, இறப்போர் இது புறப்போர் புன்கண் கூற இறப்போர் கீயா இன்மையான உறவே அப்படின்னு சொல்றான். ஆனா இவா கண்டிப்பா ஜெயிக்கணும்ன்றதானே நோக்கம். இப்போ நீங்க ஆராய்ச்சியா வந்துட்டீங்கன்னா சார், அவன் காலையில செத்து போயிட்டான், இவன் எப்படி சாயங்காலம் பேசியிருப்பா அவன் கூட? அந்த வண்டார் இருங்குஞ்சி அந்த மாலையை எடுத்து இது பண்ணா அவனை ஆரத்தழி, அவன் தான் அப்பயே செத்துட்டானே. இவ போகும்போது நான் இப்படி காப்பி இதுபடி அவன் டெட் பாடி. ஆனா அவளை தெய்வமாக்குறாரு. அவ வந்த உடனே அவளுக்கு உயிர் வந்ததாகவும் அந்த அணைப்புல உயிர் வந்ததாகவும் அதுக்கப்புறம் எழுந்துச்சு அவங்ககிட்ட. இப்போ இதுவே அவளுடைய புனிதத்தன்மை காட்ட. நீங்க எப்படி அங்க வந்து வஞ்சனத்தை சொல்லலையோ அங்க இதே மாதிரி செத்து போனோம் எப்படி பேசினான்னு நீங்க கேள்வியே கேட்கலையே, கம்முன்னு தானே இருக்கிறீங்க. அங்க தெய்வம் ஒத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி இங்க ஒத்துக்கணும். அதான் நோக்கம். நன்றி சார், நல்லா கேக்குறீங்க. நல்லா நன்றி. வேற சார்? யாரும் பேசலன்றதுனால நானும் பேசுறேங்க ஐயா. கேளுங்க ஐயா. கேட்கறதுல நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். 8:12. சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக ஐயா வந்து இன்னைக்கு உரிய கால்கோட் காதை அப்படின்றத பேசுவதாக நினைத்து எல்லா செய்தியும் பேசிட்டாங்க. சிலப்பதிகாரத்துல நாம எப்படியெல்லாம் அணுகணும், அந்த அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத இருக்க வேண்டும் இல்லை எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற அவருடைய எண்ணங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா ஒவ்வொரு செய்தியையும் விளக்குவதில் நல்ல தெளிந்த நீரோடை போல விளக்கி இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சென்னை செந்தமிழ் மன்றம் பொது அறக்கட்டளை தங்களுக்கு நன்றியை இத்தனை பேர் ஏறக்குறைய இன்னைக்கு ஒரு 30 பேருக்கு வந்தாங்க. அத்தனை பேர் சார்பிலும் நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இவ்வளவு வந்திருக்கிற வந்த அனைவருக்கும் நன்றி. ஆமாங்க, நன்றி ஐயா. நன்றி. நிறைய பேர் வந்திருப்பீங்க போல. ஆமாங்க ஐயா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. கேட்ட வினாக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா அதுக்கு பதிலளித்து புரிய வச்சு அந்த இடத்த புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி மேடம். அப்ப 7:30 முடிச்சது நல்லதா போச்சு. ஆமாங்க ஐயா. அப்பதான் நல்ல விவாதமா வரும். நம்ம பாட்டுக்கு பேசிட்டே போனா என்ன போகும். அப்ப உள்ளுக்குள்ள போய் பாக்கலாம்ல, அது என்னன்னு கேட்கும் போதுதான் விடை கிடைக்கும். ஓ அப்படியா அப்படிங்கிறப்ப விடை கிடைக்காது. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறப்ப விடை கிடைச்சிருச்சுங்க எனக்கு. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. இப்படி நிறைய கேள்விகள் வந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நல்ல அவரவர்களுடைய மனம் கொள்ளும் வகை தங்களுடைய விளக்கத்தை அமைத்து ரொம்ப அழகா பேசினிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இவ்வளவு நேரம் 7 மணிக்கு தொடங்கி இவ்வளவு நேரம் தங்களுடைய பணிகளை எல்லாம் தமிழுக்காக ஒதுக்கி வைத்து வருகை தந்து சிறப்பித்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நாளை சந்திப்போம். நாளை நீர்ப்படைக்காதை. இன்னைக்கே ஐயா பெரும்பாலும் சொல்லிட்டாங்க, நீர்ப்படை அப்படின்றத நாளைக்கு பேச போறாங்க. வாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. மிக்க நன்றி.